கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவன் ஊழியக்காரர்களும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். Praise you, Father. Praise you, God. Praise you. Praise you. Praise you. Amen. Just listen. Praise you. Hallelujah. Okay? Good deal, huh? I'm going to have to come back here, yeah? Praise you, Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆமென். போன வாரம் டேனியல் 2வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆமென். அந்த 4 ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு நான் டேனியல் 9வது அதிகாரம் பகிர்ந்து கொள்ளலான்னு 70 வார்த்தை குறித்து பகிர்ந்து கொள்ளலான்னு யோசித்தேன். ஆனால் ஒரு சில காரியங்கள் டேனியலில் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நான் டேனியல் 7வது அதிகாரத்தில் அந்த 16வது கொம்புன்னு ஒன்று இருக்கும், அதை குறித்தும் அப்புறம் வெளிப்படுத்தல 17வது அதிகாரத்தில் 7வது தலை வடிவம் 7வது தலை கொண்டிருக்கும். சரியா? இந்த 16வது கொம்பும் இந்த 7வது தலையும் குறித்து ஆமென் நாம் இன்னைக்கு அதை பகிர்ந்து கொண்டு வெள்ளிக்கிழமை டேனியல் 9வது அதிகாரம் 70வது வாரத்தை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஆமென். Praise the Lord. இப்போதைக்கு ஐசாயா 35வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் நம்ம டேனியலுக்கு கடந்து போவோம். ஐசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். ஐசாயா 34 16வது வசனம். 34:16. Seek ye out of the book of the Lord and read. No one of this shall fall, none shall want her mate. For my mouth it hath commanded, and his spirit it hath gathered them. Amen. 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். மீண்டுமாக கர்த்தருடைய புஸ்தகத்தில் வேதத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை வேதத்துல ஒரு காரியத்தை எடுத்து நம்ம ஒரு உபதேசமாக ஆமென் ஒரு உபதேசமாக if you want to make a doctrine ஆமென் சபைக்கு உபதேசம் அவசியம். ஆமென். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓ பிரதர் டாக்டரினை பத்தி பேச வேண்டாம், உபதேசங்களை குறித்து பேச வேண்டாம். உபதேசங்கள் நமக்கு பிரிவினையை தான் கொண்டு வரும், குழப்படியை தான் கொண்டு வரும். உபதேசங்கள் வேண்டாம். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது, நாங்கள் யாவரும் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசமான அந்த அஸ்திவாரத்து மேல நம்ம கட்டி எழும்ப வேண்டும். ஆமென். சபைன்னு ஒன்று இருக்கும் போது உபதேசம் வேண்டும், டாக்டரின் வேண்டும். நான் இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு அதான் ஒரு காரியத்தை எடுத்து நம்ம ஒரு உபதேசமா கொடுத்தோம் சொன்னா, அதாவது டாக்டரின்னா அது கண்டிப்பா கடைபிடிக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஒரு காரியத்தை எடுத்து நம்ம ஒரு உபதேசமா கொடுக்கும் போது வேதத்தின் படி 2-3 சாட்சிகள் இருக்க வேணும். அதான் அப்பனா பழைய பார்த்தீங்களா, அதாவது யாரையாவது கொண்டு நியாயத்தை இருக்க வேணும்னா ஒரு சாட்சியை கொண்டு நம்ம நியாயத்தை இருக்க முடியாது. ஆமென். 2-3 சாட்சிகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு அநேகர் இருந்துட்டு ஏதோ ஒவ்வொரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இதுதான் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியம் அது அதை வேதத்தை மொழிபெயர்க்க நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அருகதையும் கிடையாது.
கிடையாது. சத்திய வார்த்தையை மொழிபெயர்க்கும், இன்டர்பிரேட் பண்றோம். ஆமென். சரியா? சோ ஒரு காரியத்தை எடுத்து நம்ம பேசும் போது அந்த காரியத்துள்ள விளக்கத்தை சத்திய வார்த்தையை கொடுக்கும். அதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால தான் ஆமென் ஞானஸ்தானம் கொடுக்க வேணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறது. அது வந்துட்டு ஒரு பெரிய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். வேதத்துக்கு உட்படுறது கிடையாது. சரி, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு கிறிஸ்துவ புக் ஷாப்ல பாத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து புக் எழுதியிருப்பாங்க, பரிசுத்தத்தை குறித்து புக் எழுதியிருப்பாங்க, அன்பை குறித்து புக் எழுதியிருப்பாங்க. ஆமென். பல வெளிப்படுத்தல் உள்ள அநேக காரியங்களை குறித்து புக் எழுதியிருப்பாங்க. ஆமென். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஒரு புக்கு எழுத கிடையாது. ஆமென். ஏன் எழுத கிடையாது? ஏன்னா அங்க வசனம் கிடையாது. அங்க மேத்யூனா 28:19 அந்த ஒரு வசனம் தான் இருக்குது. விளங்குதாங்க? அதுக்கு ஜோடியாக ஒரு வசனம் கிடையாது. இயேசு மேத்யூ 28:19 ஜோடி தான் அப்போஸ்தலர் 2:38 ஐயா. ஆமென். இன்னைக்கு அதான் கர்த்தரோட இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க, அநேக உபதேசம். ஆனால் என்ன பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். யாராவது புக் எழுதி இருக்கிறாங்களா? எழுதவும் முடியாது. ஏன்னா வசனம் கிடையாது. ஒரே ஒரு வசனம். அதான் ஒரு வசனத்தை கொண்டு நாம நியாயத்தை இருக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு உபதேசமா கொண்டு வந்தால் அது 2-3 சாட்சி இருக்கணும். அதே வேளையில வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்தும் வேதத்தில் எடுத்து நம்ம எடுத்து பேசும் போது அதற்கு 2-3 சாட்சிகள் வேதத்துல உறுதிப்படுத்த வேண்டும். அதான் ஐசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய் அதை சொல்லிற்று. ஆமென். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இராது. அவருடைய வாய் அதை சொல்லிற்று. தேவனுடைய ஆவி அவரை ஒன்று சேர்க்கும். ஆமென். பரிசுத்த ஆவி சத்திய வார்த்தை ஜோடி சேர்த்து நமக்கு விளக்கி வெளிப்படுத்தல் கொடுத்து அந்த சத்தியம் நமக்கு விடுதலையை தரும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம். இன்னைக்கு சில சபைகளை பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்ப எல்லாம் குறையுது எல்லாம் சரியா. ஆனா ஆரம்பம் சொன்னாங்க, நாமெல்லாம் மனவாட்டி. ஆமென். சோ நாமெல்லாம் மனவாட்டியா இருக்கிறதுனால நாம வெள்ளையாத்தான் உடுத்த வேணும். ஆமென். வெள்ளையாக உடுக்கிறது தப்பல்ல. ஆனால் அது வந்துட்டு ஒரு உபதேசமா கொண்டு வந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா வெள்ளையாகத்தான் உடுத்த வேண்டும். எந்த ஒரு ஜோடி வசனமும் கிடையாது. ஒரே ஒரு வசனம் தான். வெளிப்படுத்தல் 19:8 மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். மெல்லிய வஸ்திரம், வெள்ளை ஆடை கொடுக்கப்பட்டது. ஆனால் வெள்ளை ஆடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வெள்ளை ஆடை தான் பரிசுத்தனுடைய நீதியா. தேவன் வெள்ளை துணியை போத்திக்க சொல்ல கிடையாது. ஆமென். அதற்கு ஏற்ற இன்னொரு வசனம் தேடி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா வேதத்துல கிடையாது. ஆமென். எந்த ஒரு காரியத்தும் நாம எடுத்து பேசும் போது வேதம் சத்திய வார்த்தையோடு ஜோடி சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டும். அதாவது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. எந்த ஒரு காரியத்திலும் ஆமென் அதுல ஜோடி இராட்டி ஆமென் ஹல்லேலூயா அது ஒரு உபதேசமா நாங்கள் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரவும் முடியாது. ஆமென். அப்படியே கொண்டு வந்தால் அது தப்பான உபதேசம். அதான் சத்திய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தும். நீங்க அநேக நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டோம், சகோதரே இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா வார்த்தையை கொண்டுதான் நம்ம விளக்க முடியும். நம்ம சொந்த யோசனையை நம்ம கொண்டு விளக்க முடியாது இல்லையா? ஆமென். பிரைஸ் யூ காட். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வந்துட்டு ஏன்னா மக்களுக்கு ஒரு பசிதாகம் இருக்குது. மந்தைக்கு ஒரு பசிதாகம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பாஸ்டர் ஊழியக்காரன் தான் கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அவங்க வந்து கேட்பாங்க, அப்ப போதரே இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன அப்படி சொல்லும் போது இதாமா இதா ஐயா இதா சகோதரே இதோட அர்த்தம் தானே ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து விளக்கிக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. மந்தை என்ன நினைக்கும் அதுதான் சரி அப்படின்ட்டு. ஆமென். ஆனா அநேக நேரத்தை பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தைக்கும் அவங்க கேட்கிற கேள்விக்கும் போதர்கள் கொடுக்கிற அந்த 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 பதிலுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லாம இருக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன்.
சத்தியத்தை சத்தியம் தான் மொழிபெயர்க்க வேண்டும். சத்தியத்தை சத்தியம் தான் வெளிப்படுத்தும். ஆமென். அதனால்தான் ஒவ்வொருத்தரையும் நாம் பேசும்போது சத்தியத்தை கொண்டு பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் இல்லாமல் ஒன்றும் நமக்கு வெளிப்படாது. சத்தியம் தான் நமக்கு வெளிப்படும். சத்தியம் வெளிப்பட்டால் சத்தியம் நமக்கு விடுதலையை தரும். ஸோ இன்னைக்கு டேனியலையும் இன்னைக்கு வெளிப்படுத்தலையும் சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேனியல் புஸ்தகமும் புஸ்தகமும் இது ஒரு ஜோடி ஐயா. ஆமென். ஆமென். இந்த ரெண்டு புஸ்தகத்திலையும் ஆமென். நாங்கள் இந்த போன வாரம் இந்த 4 ராஜ்யத்தை குறித்தும் அந்தி கிறிஸ்து குறித்து நம்ம பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா? இந்த ரெண்டு புஸ்தகத்திலும் இந்த காரியத்தை குறித்து விலகி இருக்கும். இந்த காரியம் விளக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா டேனியல் பார்க்கும்போது ஒரு காரியத்தை பார்த்தாரு. ஆனா யோவான் பார்க்கும்போது அது தேவன் ஒன்னும் விவரித்து அவற்றை காட்டினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். I considered the horns, and behold, there came up among them and another little horn, before whom there were 3 of the first horns plucked up by the roots. And behold, in this horn were eyes like the eyes of man, and a mouth speaking great things. Praise the Lord. 8வது வசனமா? Yeah. அந்த கொம்புகளின் நடுவிலே ஆமென். Praise the Lord. I told you to read what? 7 Daniel chapter 7 verse 8. Sorry, 7 and 8. Sorry, 7 and 8. After this I saw in the night visions, and behold, a fourth beast, dreadful and terrible, and strong exceedingly, and it had great iron teeth. It devoured and brake in pieces, and stamped the residue with the feet of it, and it was diverse from all the beasts that were before it, and it had 10 horns. I considered the horns, and behold, there came up among them another little horn, before whom there were 3 of the first horns plucked up by the roots, and behold, in this horn were eyes like the eyes of man, and a mouth speaking great things. Amen. Daniel 7:8. அதற்கு பின்பு ராத்திரி சாணங்களிலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கேடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னே இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறொரு ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த 10 கொம்புகள் நான் கவனித்து இருக்கிறேன். இதோ அவைகளில் இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எலும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது ஆமென், இந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்கள். ஆமென். இந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்கள் டேனியல் கண்ட தரிசனம். ஆமென். ஸோ இது 1வது பாபிலோன் ராஜ்யம். சிங்கம் பாபிலோனுக்கு ஒப்பாக இருந்தது. ஆமென். கரடிய கரடி வந்துட்டு மேரியா பெர்சியாவுக்கு ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருந்தது. ஆமென். சிவிங்கி ஏன்னா இது வந்துட்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருந்தது. அந்த பயங்கரமான மிருகம் வந்துட்டு ரோம ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருந்தது. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 4வது மிருகம், பயங்கரமான மிருகம், இந்த ரோம ராஜ்யம். ஆமென். இந்த 3 ராஜ்யம் ஆண்டு முடிந்தது அந்த ரோம ராஜ்யம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த ரோம ராஜ்யத்தை இங்க பார்க்கும்போது இன்னைக்கு அது டேனியல் பார்க்கும்போது என்ன பார்த்தாராம்? ஆமென். இந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருந்ததாம். ஆமென். இந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருந்தது. அதாவது இந்த மிருகத்துக்கு 10 கொம்பு. இந்த 10 கொம்புகளும் இந்த ரோமராஜ்யம் ஆரம்பத்துல எலும்பும் போத ஒரு மிருகம் எலும்பும் போத இந்த ரோமராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கும் போது காலம் கடந்து போக ரோமராஜ்யம் பலவீனமாகி 10 நாடுகளாக பிரிந்தது. ஆமென்.
அந்த 10 நாடுகள் 10 ராஜாக்கள், ஒவ்வொரு நாட்டில் ஆள்ற ஒவ்வொரு ராஜாக்கள், அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் 10 நாடுகள். ஆமென். 10 நாடுகள். அந்த 10 கொம்புகள் இருந்தது. ஆனா அதுக்கு நடுவுல வந்துட்டு வேறொரு கொம்பு எழும்பினதாம். ஆமென். அதற்கு நடுவுலே வேறொரு கொம்பு எழும்பினதாம். சரி, இதே மிருகத்தை தான் வந்துட்டு ஆமென் இந்த மிருகம், இதே மிருகத்தை தான், இந்த மிருகத்தை டேனியல் பார்க்கும் போது சுமாரா 555 BC, what is it? BC கிறிஸ்துக்கு முன்ன பின்? Before Christ. Before Christ பின்னா? கிறிஸ்துக்கு முன். ஓகே. டேனியல் இந்த மிருகத்தை பார்க்கும் போது 555வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன். ஆமென். கிறிஸ்து வராத முன்னே 555வது வருஷத்துல அவர் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். ஆமென். 555வது வருஷத்துல கிறிஸ்துவுக்கு முன், அப்படிதானே? கிறிஸ்துவுக்கு முன் அந்த தரிசனத்தை பார்க்கும் போது இந்த மிருகத்துக்கு ஒரு தலை 10 கொம்புகள் இருந்ததான். அந்த 10 கொம்புகள் நடுவுல ஒன்னொரு கொம்பு எழும்பினதான் 11வது கொம்பு. அது மட்டும் இல்ல, இந்த 11வது கொம்பு என்ன செய்ததாம்? 3 கொம்பை புடுங்கி போட்டதாம். ஆமென். சரியா? சோ இதே மிருகத்தை சுமாரா 100 வருஷம், சுமாரா ஒரு 90 வருஷம், ஒரு 90 வருஷம் என்ன டேனியல் 90க்கு மேல தான் பட்மோஸ் தீவுல இருந்தார். ஆமென். சுமாரா 90 வருஷத்துக்கு மேல, 90 வருஷத்துக்கு கிறிஸ்துவுக்கு பின் ஆமென். 90 வருஷத்துக்கு முன்னே அவர் இந்த இதே மிருகத்தை டேனியல் பார்க்கும் போது 17வது வெளிப்படுத்தல் திருப்போம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். ஆமென். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:1-2. And there came one of the 7 angels which had the 7 vials, and talked with me, saying unto me, Come hither, I will show unto thee the judgment of the great war that sitteth upon many waters, with whom the kings of the earth have committed fornication, and the inhabitants of the earth have been made drunk with the wine of her fornication. Are you looking for 3 also. So he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. Okay, now come back to 13:1. 13:1. Actually, I should have read 13:1 first. Okay, 13:1. And I stood upon the sand of the sea, and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. Amen. எந்த மிருகத்தை டேனியல் பார்த்தாரோ 555வது வருஷம் கிறிஸ்துவுக்கு ஹெல்ப்மிடி முன். ஆமென். இது கிறிஸ்துவுக்கு பின் சுமாரா 90 வருஷத்துக்கு பிறகு இதே மிருகத்தை தான் யோவான் பார்த்தார். யோவான் பார்க்கும் போது ஆமென் 13வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் மூடுகளாம். அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளாம். அதன் தலைகளின் மேல் தூஷமான நாமங்கள் இருந்தது. ஸோ இதே மிருகத்தை யோவான் பார்க்கும் போது, நான் டேனியல் பார்க்கும் போது ஒரு தலை 10 கொம்பு இருந்தது. ஆமென். டேனியல் பார்க்கும் போது ஒரு தலை 10 கொம்பு இருந்தது. இந்த 11 கொம்பை கொஞ்ச நேரம் டேனியல் பார்க்கும் போது ஒரு தலை 10 கொம்பு இருந்தது. அந்த 11வது கொம்பு அப்புறம் ஒரு தலை 10 கொம்பு இருந்தது. ஆனால் இதே மிருகத்தை வந்துட்டு யோவான் பார்க்கும் போது இந்த மிருகத்துக்கு 10 கொம்பும் 7 தலைகளும் இருந்ததா. ஆமென்.
இஸ் தட் ரைட்? 7 தலைகள். இந்த மிருகத்துக்கு ஒரு தலை இல்லை, இப்ப இதே மிருகத்துக்கு 7 தலை, ஆனா 10 கொம்புகள் இருந்தது. ஸோ ஏன் இந்த 10 கொம்புகள் இதை பத்தி பேசணும்னா, ஏன்னா டேனியல்ல பார்க்கும்போது வேதம் சொல்லுது, அந்த 11வது கொம்பு, ஒரு கொம்பு எழும்புனது இல்லையா, மனுஷர் கண்களுடைய அந்த 11வது கொம்பு, அது ஒரு தேசம் கிடையாது, அது ஒரு வல்லமை. ஆமென். இந்த 16வது கொம்பு வந்துட்டு வேற யாரும் இல்லை, இந்த 16வது கொம்பு தான் அந்த ஆன்டிகிரைஸ்ட் ஆகிய அந்த போப்போட ஸ்தானம் தான் இந்த 16வது கொம்பு. ஆமென். சுமாரா ஆரம்பத்துல அடுத்த முறை வரும்போது ஒன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கொஞ்சம் சரித்திரம் எடுத்துட்டு இந்த ராஜாக்களோட காலத்தை பார்ப்போம். இந்த ராஜாக்கள் அந்த 7 தலை இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக போகும். சரி, சரியா? ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த சீசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆமென். சீசர்கள் தான் அந்த ரோம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்புறம் அப்படியே மெதுவாக பலவீனமாக போது 10 நாடுகளாக பிரிந்து வந்தது. அப்பவும் வந்துட்டு இவங்க ஆளு போன பலவீனமா அந்த சிங்காசனம் பலவீனமா ஆனது. ஆமென். ராஜாக்களுடைய ஆளுகை பலவீனமானது. அதே நேரத்தில் இவர்கள் எம்பரஸ் இவங்க பலவீனமா இருக்கும் போது போப்போடைய வல்லமை பெருகி கொண்டே போயிட்டு இருந்தது. ஆமென். போப்போட வல்லமை பெருகி கொண்டு போனது. சுமாரா ஆனா இயேசுக்கு பின் 800 வருஷம் சென்ற பிறகு எந்த சிங்காசனத்துல இந்த எம்பரர்கள் ராஜாக்கள் உட்கார்ந்து ரோம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார்களோ 800 வருஷம் ஆஃப்டர் 800 இயர்ஸ் அதே சிங்காசனத்துல அந்த ரோம ராஜ்யத்தை ஆண்ட கடைசி எம்பரர் ஆமென் சாலமன், ஜெர்மனியோட ராஜா சாலமன், அவன் தான் அந்த 7வது தலையை ஆண்டான். ஆமென். அவன் மரித்த பிறகு சரி, இப்ப 14வது அதிகாரம் திறப்போம். இன்னைக்கு ஒரு நாள் அது பேசுறதுனால நம்ம விலைக்கு விட முடியாது, ஆனால் அடிக்கடி நம்ம பேசுவோம். ஆமென். பிரேசிக்கலாம். சரி, இப்ப 17வது அதிகாரம் வருவோம். 17வது அதிகாரம் இயேசுவே 10-11 வாசிப்போம். இயேசுவே. You think I'm talking, is it clear? Okay, sure. Okay, thank you. Okay. And there are 7 kings, 5 are fallen, and 1 is, and the other is not yet come, and when he cometh, he must continue a short space. And the beast that was and is not, even he is the 8th, and is of the 7, and goeth into perdition. Amen. Sure. இப்போ now I read from 9. சரியா? இப்போ நான் 9 இருந்து வாசிக்கிறேன். சரியா? நான் 14வது அதிகாரம் 9. அந்த மிருகத்துக்கு 7 தலை இருந்தது இல்லையா, அந்த 7 தலைக்கு வேதம் 2 அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒன்று 7 மலைகளாம், இரண்டாவது 7 ராஜாக்கள். 7 ராஜாக்கள். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு 10-11 வாசிப்போம். 10-11 17 10-11 அவர்களில் 7 ராஜாக்களும், இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்து இருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனாம். அவைகளில் 7 இருந்து தோன்றுகிறவனாகவும் நாசமடைய போகிறவனாகவும் இருக்கிறான். ஆமென். நல்லா. இப்ப டேனியல் பார்க்கும் போது 10 கொம்பு நடுவில் இன்னொரு கொம்பு எழுப்பினதான் 16வது கொம்பு. ஆமென். அந்த 16வது கொம்பு தான் அந்த போப். ஆமென். அந்த போப் தான் அந்த 16வது கொம்பு. அவன் தான் அந்த ஆன்டிகிரைஸ்ட். அவன் தான் எல்லாத்தையும் நாசமாக்க போறான். ஆமென். அந்த 16வது கொம்பு ஒரு ராஜா இல்ல, ஒரு தேசம் இல்லை, 10 கொம்பு. சரியா? 14வது கொம்பு வேதம் சொல்லுது அவன் 3 கொம்பை புடுங்கி போட்டான். ஆமென். இது எப்பனா இது நான் புடுங்கி போட்டேன். ஆனா இதே மிருகத்தை வந்துட்டு ஆமென் யோவான் பார்க்கும் போது 7 கொம்பு தானே இருக்கணும், ஆனா 10 கொம்பு அங்க இருக்குது. அங்க சரித்திரத்தின்படி அங்க என்ன நடந்தா, இது ஜெர்மனியோட ராஜா, இங்கிலாந்தோட ராஜா, இத்தாலியோட ராஜா, இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கல. கிட்டத்தட்ட பல செஞ்சுரி. வாட் இஸ்
நூற்றாண்டு. பல பல நூற்றாண்டு தள்ளி தள்ளி நடந்தது. ஸோ இவர்கள் வந்துட்டு அந்த போப்போடைய கீழ்ப்படியாதனால போப் அவனுடைய வல்லமை எடுத்து போட்டான். அப்ப எப்ப அவங்க வந்துட்டு அவன் முழங்கால் இட்டு அவனுக்கு முழங்கால் இட்டு அவன்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க, அப்பதான் வந்துட்டு அந்த நாடே உருப்பட்டுச்சு. வளர்ந்துதாங்க சரியா அந்த வல்லமை. ஸோ அது என்ன காட்டுறான், அவன் அவ்வளவு ஒரு அதிகாரம் வந்து அந்த 10 நாடையும் அந்த போப்பானவன் தான் எந்த சீசர்கள் ஆண்டு கொண்டார்களோ, எந்த எம்பரர்கள் ரோமராஜ்யத்தை ஆண்டு கொண்டார்களோ, சுமார் 800 வருஷத்துக்கு பிறகு முற்றிலும் முழுதுமாக அந்த ரோமராஜ்யத்தை இந்த போப் தான் ஆண்டு கொண்டிருந்தான். அதுதான் வெளிப்படுத்தல் பார்க்கிறோம். அந்த 7 தலை 10 கொம்பு 7 தலை 10 கொம்புல அந்த மிருகத்து மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருந்தார். அந்த மிருகத்தை அவத்தான் ஆட்டி படைக்கிறார். அந்த ஸ்திரீ வேறு யாரும் இல்லை, ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம். அந்த ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனத்தோடைய ஹல்லேலூயா தலைவர் யாரும் இல்லை, அந்த போப் தான் ஐயா. ஆமென் பிரைஸ் காட். அதான் ரோமராஜ்யம் வந்துட்டு காலம் போன பிறகு அதை வந்துட்டு ஆன்டி கிரைஸ்டர் ஆண்டு கொண்டான். வேதம் சொல்லுது 7 தலை. இந்த 7 தலை 5 ராஜாக்கள். அது அடுத்த வரை வரும்போது நம்ம கொஞ்சம் விரிவாக பேசுவோம். 5 ராஜாக்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். ஒருத்தன் வரவில்லை. அந்த 7வது தலை. Am I going fast? Yes, sorry. ஓகே சரியா? ஆமென். சரி, மீண்டும் 10வது வசனம். அவர்களில் 7 ராஜாக்களாம் 5 பேர் விழுந்து போறான், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் காட். இருந்தது இராத ஆகிய மிருகமே 8வது தலையாம். ஆமென் சரியா? நல்லா அந்த மிருகத்துக்கு 8 தலை கிடையாது, 7 தலை தான் இருக்கு. அந்த மிருகத்துக்கு 11 கொம்பு கிடையாது. 10 கொம்பு தான் இருக்குது. இந்த 11 கொம்பும் இந்த 8வது தலையும் ரெண்டும் ஒரே ஆள் தான். அந்த ஆன்டிகிரைஸ்ட், அந்த போப் ஆனவர். சரி, நல்லா இந்த 7 தலை வந்துட்டு கவர்மெண்ட்ஸ். வாட் இஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கவர்மெண்ட்ஸ் 7 விதமான அரசாட்சி, அரசாங்கம், கவர்மெண்ட்ஸ். ஆளுகை. அந்த ஆரம்பத்துல ஒரு தலை தான் இருந்தாரு, சீசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்துல ரோமராஜ்யத்தை ஆண்டு கொண்டது சீசர்கள் தான். அந்த சீசருடைய ஆளுகையில கடைசி சீசர் வந்துட்டு நீரோ தான். அந்த கடைசி சீசர் அவன் அப்போஸ்தலர் புத்தகத்துல வருவான் இல்லையா? நீசர் தான் கடைசி சீசர். அப்ப அது அவங்க தான் முதல் தலை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த ஒரு வல்லமையில ஆண்டது வந்துட்டு அதற்கு பிறகு வெஸ்பேசியன். வெஸ்பேசியன், டைட்டஸ், டொமிஷன். வெஸ்பேசியனுடைய மகன்க தான் தீத்துஸும் டொமிஷன் தான். தீத்துஸ் தான் 70வது வருஷத்துல வந்து இந்த தேசத்தையே அழித்து போட்டான், எரித்து போட்டான், இழுத்து போட்டான். அப்ப இந்த 3 பேர் தான் இந்த 2வது தலை. இவங்க ஆளுகை செஞ்சுக்கணும். சோ இப்படியே வந்துட்டு இந்த 7 தலைகளும் 7 விதமான அரசாட்சி. இப்ப விசேஷமாக இந்த 6வது தலையும் 7வது தலையும் கொடுத்து பேசும். அந்த 6வது தலை தான் கான்ஸ்டான்டினோப்பல். கான்ஸ்டான்டினோப்பல் சுமார் 300வது வருஷத்துல எழும்பினான். மற்ற பல அநேக ராஜாக்கள் வந்தாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு எம்பரர், அந்த ஒரு வல்லமையில அவங்க ஆள கிடையாது. சரியா? கான்ஸ்டான்டினோப்பல் எழும்பினான். கான்ஸ்டான்டினோப்பல் சுமார் 300வது வருஷத்துல எழும்பும் போது தான் அவன் இந்த தரிசனத்தை பார்த்தேன், ஒரு சிலுவையை பார்த்தேன், இந்த யுத்தத்துல ஜெயிச்சு வந்துட்டான், விடுதலை தருவன்னு கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை தந்தான், எல்லா சலுகையும் கொடுத்தான். அங்கதான் கிறிஸ்துவம் விழுந்து போனது. கிறிஸ்துவம் விழுந்து போனது. அவன் தான் அந்த 6வது தலை. அவன் போன பிறகு சுமார் 500 வருஷம் சென்ற பிறகு சாலிமன் எழும்பினான். சாலிமன் தான் அந்த ஒரு அதிகாரத்துல அந்த ரோமராஜ்யத்தை ஆள்னான். அவன் தான் இஸ் தி லாஸ்ட் emperor of the Roman Empire. அவன் தான் அந்த ரோம ராஜ்யத்தை ஆண்ட கடைசி எம்பரர், கடைசி சர்வ அதிகாரியா, கடைசி எம்பரர். அந்த அதாவது ஜெர்மனியோட ராஜா சாலிமன், அவன் தான் அந்த 7வது தலையை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் ஆளுகை செய்யும் போது தான் சரித்திரம் சொல்லுது, he is the founder of the Holy Roman Empire.
அவன் தான் இந்த பரிசுத்த ரோமராஜன்னு அந்த ஒரு காரியத்தை எழுப்பிவிட்டது அவன் தான். சரியா? அவன் ஆவிக்கு வரும்போது அந்த கேத்தலிக்குடைய அந்த போப்போடைய வல்லமையும் அவன் உயர்த்தி விட்டான். அப்ப அதே நேரத்தில் போப்போட வல்லமையும் பெருகி கொண்டுவே போயிட்டு இருந்தது. ஆமென். சரி, அப்ப இவன் மரித்த பிறகு எந்த சிங்காசனத்துல ராஜாக்கள் உட்கார்ந்து இருந்தாங்களோ இவன் மரித்த பிறகு அடுத்தது அந்த சிங்காசனத்துல ராஜா உட்கார கிடையாது, போப் தான் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தான். ஆமென். அந்த போப் 8வது தலை, 8 தலை கிடையாது, ஆனா அவன் 7 இருந்து தோன்றினவனா. அந்த 7வது தலையை வந்துட்டு இந்த 8வது தலையான அந்த 7வது தலை இவன் போய் உட்கார்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கு பிறகு ரோம ராஜ்யத்தை ஆண்டது எம்பரர்கள், ராஜாக்கள் கிடையாது, இந்த போப் தான் ஆண்டு கொண்டான். ஆமென். சரியா? இவன் தான் அந்த 11வது கொம்பு. இந்த 11வது கொம்பு இந்த ஒவ்வொரு கொம்பையும் புடுங்கி போட்டது இல்லையா, அது சுமாரா 1000 வருஷம் பிறகுபட்டுதான் ஒவ்வொரு காரியமா நடந்து வந்தது. ஆமென். அதுதான் சொல்ற. அடுத்த முறை நம்ம கொஞ்சம் சரித்திரம் வச்சு நம்ம கொஞ்சம் அதை விரிவிப்போம். ஆமென். கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். ஸோ இந்த 11வது கொம்பும் இந்த 8வது தலையும் ரெண்டும் ஒரே மனுஷர்கள் தான். இவன் தான் அந்த இவனு தான் அந்த ஆன்டிகிரைஸ்ட் தான். ஆமென். the place of the antichrist. அதான் வேதம் சொல்லுது. தானியேல், இப்ப தானியேல் திருப்போம் கொஞ்ச நேரம். தானியேல் praise you Lord, praise you Father. ஆமென். இப்ப தானியேல் 7வது அதிகாரம். ஆமென். 7வது அதிகாரம் 24 25 வாசி. 7 24 25. And the 10 horns out of this kingdom are 10 kings that shall arise, and another shall arise after them, and he shall be diverse from the first, and he shall subdue 3 kings. Amen. And he shall speak great words against the Most High, and shall wear out of the saints of the Most High, and think to change times and laws, and they shall be given into his hand until a time and times and the dividing of time. Amen. சரி, இப்போ 24 25 அந்த 10 கொம்புகள் என்ன என்றால் அது அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். ஆமென். சரியா? அவர்களுக்கு பின்பு வேறொரு கொம்பு எழும்பினாங்க, 14வது கொம்பு. அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேற இருந்து 3 ராஜாக்கள் தாழ்த்து போட்டார். ஆமென். உன்னதம் ஆனவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, அதுதான் பரிசுத்தவான்கள். ஆமென். அந்த இது 1000 வருஷம் அந்த இரு காலத்தில் நடந்தது, ஒன்னமும் ஒரு தடவை நடக்க போகுது. ஆமென். இந்த பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பரிமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆமென். அதைத்தான் ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம் செய்தது. ஆமென். Praise the Lord. They change everything. Amen. மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் சொல்லு மற்றும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு காலமும் காலங்கள் ரெண்டும் அரை காலங்கள். ஆமென். 1 வருஷம், 2 வருஷம், அரை வருஷம், 3 வருஷம். ஆமென். அவனுக்கு 3 வருஷம் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தை தானியேல் பார்த்தாரு. அந்த 24வது வசனத்துக்கும் 25வது வசனத்துக்கும் கிட்டத்தட்ட 1800 வருஷம். ஆமென். வித்தியாசம். ஆமென். ஆமென். 24வது வசனத்துல அவன் அந்த 3 கொம்புகளை புடுங்கி போட்டாலாம். அதெல்லாம் வந்து சுமாரா 1000 வருஷம், 1100வது வருஷம், 1200வது வருஷம், இந்த மாதிரி காலங்கள் நடந்தது. ஆமென். இந்த 25வது வசனம் அவனுக்கு ஒரு காலங்களும் அரை காலம் 3 வருஷம், ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், அரை காலம் அரை வருஷம், 3 வருஷ காலங்கள் அவன் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 25வது வசனம் இனிமேல் தான் நிறைவேற போகுது. ஆமென். ஹalleluya. ஆமென். praise you God. அதான் சொல்றேன், இந்த வெள்ளிக்கிழமை இந்த 70 வருஷத்தை குறித்து நம்ம பேசிக்கொள்ளோம். அவனுக்கு 3 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதனால 70வது வருஷத்துல 3 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆமென். அந்த 70வது வருஷத்துல தேவன் அவன் வேதத்தை திட்ட தெளிவாக போட்டிருக்கு. ஒரு 7 வருஷ காலம் இருக்குது, 1 வார காலம் இருக்குது. அதான் அந்த பாதியில சமாதானம், மறுபாதியில உபத்திர காலம். ஆமென்.
அந்த முதல் 3 வருஷத்துல தான் 2 தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆமென் சத்தியத்தை எடுத்து கொடுத்து இயேசுவை வெளிப்படுத்தி 144,000 பேர் ரட்சிப்புக்குள்ளார வருவார்கள். அந்த 3 வருஷம் சென்ற பிறகுதான் அவர்கள் மரித்து போனார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் மரித்த பிறகுதான் உபத்திரம் வரும். ஆமென். அந்த உபத்திரம் தான் 3 வருஷம் வரும். அந்த தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது உபத்திரம் வரப்போறது கிடையாது. அந்த தீர்க்கதரிசிகள் வந்து செய்தியை கொடுத்து அந்த 144,000 பேர் உள்ளார வந்து அந்த உபத்திரத்தை கடந்து போறதே அந்த 144,000 பேர் தான். சோ பார்க்கும்போது அந்த ஒரு வாரத்துல 3 வருஷம் 2 தீர்க்கதரிசிகளோட ஊழியம், மற்ற 3 வருஷம் அந்த 144,000 பேர் இருக்கிறாங்களே அவங்க தான் இந்த பூமியில கொடுக்க வேண்டிய கடைசி செய்தியை கொடுக்க போறார்கள். ஆமென். இயேசுவே பிரேஷ். சோ இந்த கொம்புக்கு காலமும் காலங்களும் அரைக்காலம் கொடுக்கப்பட்டது. அதான் 24க்கும் 25வது வசனத்துக்கும் ஆமென் சுமாரா கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷம் ஆமென் இடைப்பட்ட காலம். அதே போல வந்துட்டு ஆமென் டேனியல் 9வது அதிகாரத்துல வாசித்தோம் இல்ல? No, we are not going to read. 9வது வசனத்துல 25வது வசனத்துக்கும் 26வது வசனத்துக்கும் பார்த்தோம் சுமாரா கிட்டத்தட்ட 2000 வருஷம் இடைக்காலம் இருக்குது. ஆமென். இயேசுவே. இன்னைக்கு அதெல்லாம் போட்டு ஏன்னா 25வது டேனியல் 9வது அதிகாரம் 25வது வசனத்து 25 டேனியல் 9வது அதிகாரம் ஆமென். சாரி 26வது வசனத்துக்கும் 27வது வசனத்துக்கும் ஆமென் 26வது வசனத்துக்கும் 27வது வசனத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஆமென் இடைக்காலம் இருக்குது. ஆமென். அந்த 26வது வசனம் டேனியல் 9வது அதிகாரம் 26வது வசனம். praise you God, hallelujah. இயேசுவே 70வது வருஷத்துல இயேசு கிறிஸ்து மரிச்சு 34ல ஆமென் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது 70வது வருஷம் தான் ஆமென் ஆலயம் இடிக்கப்பட்டது. 26வது வசனம் ஆமென் 70வது வருஷத்துல நிறைவேறினது. 27வது வருஷம் இந்த கடைசி ஆமென் வாரமாகிய 70வது வாரமாக டேனியல் 70வது வாரத்துல தான் அந்த 27வது வசனம் நிறைவேற போகுது. ஆமென். ஹalleluya. praise you God. அதான் சொல்றேன் வேதத்தின் படி ஒன்னம் ஒரு வாரம் இருக்குது ஐயா. ஒன்னம் 7 வருஷ காலம் இருக்குது. அத சொன்னேன் இயேசு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆமென். praise you God. நல்லா கேளுங்க. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு ஒரு 7 நாள் ஃபீஸ்ட் 7 days ஃபீஸ்ட் வைப்பாங்க. 7 நாள் பண்டிகை, 7 நாள் விருந்து. ஆமென். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு 7 நாள் விருந்து. அதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மளை நிச்சயதார்த்தம் பண்ணாரு. இந்த 7 சபை காலங்கள் தான் இந்த 7 நாட்களின் ஆமென் விருந்து போய் கொண்டு இருக்குது ஐயா. ஆமென். அவர் வந்து திருமணம் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் ஒரு 7 வருஷ காலம் நம்ம அவரோட கல்யாண விருந்தில் இருப்போம். அந்த 7 வருஷ காலத்துல இங்க தேவன் ஆமென் இந்த பூமியை சுத்தப்படுத்துவார். அந்த 7 வருஷ காலத்துல 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். 3 வருஷம் சென்ற பிறகு ஆமென் சாகடிக்கப்படுவார்கள். அடுத்த 3 வருஷம் 144,000 பேர் உலகம் முழுவதும் போயிட்டு அந்தி கிறிஸ்து கொடுத்து மற்றவர்கள் கொடுத்து எச்சரிப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் ஆமென் ஹalleluya வெளிப்படுத்தல் திருப்போம். வெளிப்படுத்தல் ஏசையா ஹalleluya. praise you God. praise you. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் ஹalleluya. இயேசுவே praise you God. praise you Lord. இயேசுவே ஹalleluya. ஏசையா praise you. 1லிருந்து 6 வரைக்கும் படி. 1லிருந்து 6 வரை. And there appeared a great wonder in heaven. Amen. A woman clothed with the sun and the moon under her feet, praise you Lord. and upon her head a crown of 12 stars. Amen. And she, being with child, cried, Yes. traveling in birth and pain to be delivered. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns, and 7 crowns upon his heads. And his tail drew the 3rd part of the stars of heaven, and did cast them to the earth. And the dragon stood
before the woman which was ready to be delivered for to devour her child as soon as it was born. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. And the woman fled into the wilderness, where she had a place prepared of God, that they should feed her there 1,260 days. ஆமென். வரப்போற காலங்களில் நம்ம வசனத்துக்கு வசனமாக நம்ம எடுத்து பேசுவோம். ஆனா இங்கே விசேஷமாக இன்னைக்கு என்னத்தை காட்டுறோம்? ஆறாவது வசனம் சரியா? ஆறாவது வசனத்தை நான் விரும்பி படிக்கிறேன் 1 அன்றையும் வேணா வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்து இருந்தார். அவள் பாதங்களில் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள நட்சத்திரங்கள கிரீடமும் இருந்தன. சரியா? ஸோ யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ வந்துட்டு ரோமன் கேத்தலிக் மரியாள் கிடையாது, இல்ல சபை கிடையாது. இந்த ஸ்திரீ இஸ்ரேல் தான். இந்த ஸ்திரீ ஆமென் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் இந்த ஸ்திரீ. இப்ப 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம் ஆமென். 6வது வசனத்துக்கு வருவோம். ஸ்திரீ ஆனவள் வானாந்தரத்திற்கு ஓடி போனாள். ஆமென். எங்க போனால்? வானாந்தரத்திற்கு, வானத்துக்கு இல்லை. ஆமென். இந்த ஸ்திரீ ஆமென் வானாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாக இருந்தது. ஆமென். யார்? 1260 நாள். ஆமென். 1260 நாள் ஈக்குவலன்ட் டு 3 வருஷம் ஐயா. ஆமென். இந்த 3 வருஷம் தான் 1260 நாள். இந்த 1260 நாள் அவள் வானாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாளாம். அங்கே அவள் காக்கப்படுவாள். ஏன் வானாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாள்? ஏன் அவள் அங்க காக்கப்படுறாள்? ஆமென். பிரைஸ் காட். இப்போ வந்துட்டு 13வது வசனத்துக்கு வருவோம். 13வது வசனம் வாசி. 13ல இருந்துட்டு 14 வரைக்கும் 13ல இருந்து வாசிட்டு வா. And when the dragon saw he was cast unto the earth, he persecuted the woman which brought forth the man child. And to the woman were given 2 wings of a great eagle, that she might fly into the wilderness into her place, and where she is nourished for a time, and times, and half a time, from the face of the serpent. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 13 14 அப்படிதானே? Yeah. வலு சர்ப்பமானது யாரு? சாத்தான், பிசாசு. வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த 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 ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஆமென். ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரீ இஸ்ரேல் தேசம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். துன்பப்படுத்தினது. ஆமென். ஸ்திரீ ஆனவள் ஆமென் அந்த பாவின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமும் இந்த 1260 நாளும் ஒரு காலங்களும் அரை காலமும் 3 வருஷம் ரெண்டும் ஒரே காரியம் தான். ஆமென். ஒரு காலமும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அரை காலம் போஷிக்கப்பட தக்கதா வானாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி ஆமென் பெரு கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை சிறகுகள்? 2 சிறகுகள். கழுகின் சிறகுகள். ஆமென். தீர்க்கதரிசிகளை தேவன் கழுகுக்கு ஒப்பிடுறார். அந்த 2 தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த செய்தி தான் அந்த 2 சிறகுகள் ஐயா. ஆமென். சோ அந்த 2 தீர்க்கதரிசியோட செய்தி நிமித்தம் அந்த நேரத்தில் இந்த ஸ்திரீயான ஒரு கூட்டம் ஆமென் இவள் வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாள். ஏன்னா பிசாசன் ஆமென் சொன்ன வலு சர்ப்பமானது அந்திகிறிஸ்து. ஆமென். 15வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அதான் வேதம் சொல்லுது சத்ரு ஆமென் ஒரு வெள்ளத்தை கொண்டாந்தாலும் சத்ரு எதை கொண்டாலும் தேவன் ஒரு கொடி எழுப்பிடுவார். ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது பூமி திறக்கப்பட்டதாம். அப்படிதானே? பூமி திறக்கப்பட்டது. 15வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போல வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயில் இருந்து
மாதிரி இந்த ஸ்திரீ ஒரு கூட்டம், 1,40,000 பேர் அது ஒன்னொரு கூட்டம். ஆமென். Amen. இயேசுவே ஹalleluya. praise you God. hallelujah. so அந்த ஸ்திரியை தாக்க முடியல. வேதம் 17வது வசனம் சொல்லுது. ஆமென். வேதம் 17வது வசனத்துல அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் யூதர்கள். ஆமென். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் யூதர்களும் இயேசு கிறிஸ்துவு சாட்சியா உடையவர்களாகிய புறஜாதியும் அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென். praise you God. hallelujah. ஆமென். அநேக இடத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியம், இயேசுக்கு சாட்சியம் அநேக இடத்துல இருக்கும். இது யூதர்களும் புறஜாதியும். ஆமென். வசனத்துக்கு சாட்சியாக யூதர்கள், இயேசு சாட்சியாக புறஜாதிகள், புத்தி கெட்ட கண்ணிகளும் 1,40,000 அந்த உபத்திரத்துல சாகடிக்கப்படுவார். ஆனா அந்த ஸ்திரீயோ காக்கப்படுவார். எவ்வளவு காலத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஆமென். praise you God. எத்தனை வருஷம்? 3 வருஷம். இவர் யாருடைய செய்தி கேட்டு இந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க? 2 தீர்க்கதரிசியோட செய்திகள். 2 தீர்க்கதரிசிகள் எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றாங்க? 3 வருஷம். ஆமென். மூன்றையும் சேர்த்தா 7 வருஷம் ஐயா. ஹalleluya. praise you God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். praise you God. இயேசுவே. இன்னைக்கு கேளுங்கள் மனவாட்டி, தேவனுடைய குமாரத்திகளே, இன்னைக்கு தேவன் பேசுகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்தி கிறிஸ்து ஆவியோ சத்தியத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். praise God. சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்தது. ஆமென். ஹalleluya. இயேசுவே. praise God. hallelujah. இந்த 1000 வருஷ அரசாட்சியில நான் சொல்றேன், இந்த ஸ்திரீ உள்ளார வருவார். ஆமென். சில புறஜாதிகள் உள்ளார வருவார்கள். ஆமென். hallelujah. அதுதான் வேதம். ஏசாயா. hallelujah. இன்னைக்கு இந்த 1000 வருஷ அரசாட்சி, அதான் மீண்டும் சொல்றேன். ஆமென். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆமென் பிசாசின் போதனை ஐயா. ஆமென். இந்த 1000 வருஷ அரசாட்சினா இந்த ஆமென் இந்த ஸ்திரீ இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஸ்திரீ எப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டா, எப்ப பிசாசு விழுங்க பார்த்தான்? ஆமென். உபத்திரம் நடந்ததா? உபத்திரம் கடந்து போனதா? 2 தீர்க்கதரிசிகள் எழும்பினார்களா? இன்னைக்கு அதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதே போல சொல்றேன். இன்னைக்கு தேவன் காரியங்களை விறுவிறுன்னு செய்யறது போல பிசாசனும் விறுவிறுன்னு செய்யறான். ஆமென். இன்னைக்கு எல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு தீர்க்கதரிசியை கூட்டி இன்னைக்கு அடுத்தது வந்துட்டு இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல போறார்கள். தூஷணமான வார்த்தை. ஆமென். ஹalleluya Lord. praise you Father. ஆமென். எங்கே வசனம் பேசுதோ அங்கே பேசுவோம். ஆமென். சகோதரர் பிரானம் வந்துட்டு அந்த 2 ஊழியக்காரர்கள் இஸ்ரேல் தேசத்துல மோசஸின் ஆவிலும் எலியாவுடைய ஆவிலும் எழும்புவார்கள் இல்லையா? அவருடைய ஊழியம் தனி ஊழியம். அவர்களுடைய ஊழியத்துக்கும் இந்த நம்ம காலத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த எலியாவோட ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். அந்த 2 தீர்க்கதரிசிகள் ஊழியம் முடிய வேணும். 1,40,000 பேர் உள்ளார வர வேணும். 1,40,000 பேர் ஆமெனும் அந்த புத்தி கெட்ட கண்ணிகளும் மறிக்க வேண்டும். இதெல்லாம் நடந்தால்தான் ஆமென் 1000 வருஷம் வரும். ஆமென். 2 தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். வேதத்தை பார்க்க வேணும். இது வேதம் தான். This Bible brothers. இந்த உரைக்கப்பட்ட இந்த சத்திய வேதம் இதுதான் தேவனுடைய வார்த்தை. உரைக்கப்பட்ட வார்த்தை is not the God's word. ஆமென். Isaiah. You know, God is speaking. You know, there's another prophet. Now, he called himself what? Kako Philip. Amen. Praise you, God. Kako Philip. I hope you will listen. Amen. Amen. On this face of the earth, there are so many false prophets. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும் எழும்பி இருக்கிறார்கள் நம்ம கண் முன்னால. ஆனா இவர்களுக்கு எல்லாத்தை விட ஒரு மோசமானவன் தான் காக்கோ பிலிப். ஆமென். ஹalleluya. அதான் சொல்றேன், இன்னைக்கு வேதத்தை எரிக்கிறாங்க. வேதம் தேவையில்லையா? ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் வேதம் தேவையில்லை. அதே நேரத்துல இந்த கடைசி கால செய்திகளை கூட இன்னைக்கு வேதத்தை எடுத்து பேசுறது கிடையாது. வேதத்தை எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையா இருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட ஆவியும் அவருடைய ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? ஆமென். praise you Lord. ஆமென். hallelujah. praise you
Lord, brothers and sisters. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. ரெண்டும் ஒரே ஆவிதான். ஆமென். என்ன அவன் எரிக்கிறான், ஆமென், அவன் ஆமென் எண்ணெய் ஊத்தி எரிக்கிறான், நீ உன்னுடைய நாவால எரிக்கிற, அதுதான் வித்தியாசம். ஆமென். Praise God. வேதத்துல இல்லாதது அதான் சொல்றேன். எந்த ஒரு உபதேசம் வந்தாலும் சரி, அது தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அப்போஸ்தலனா இருக்கட்டும், சுவிசேஷகரா இருக்கட்டும், மேய்ப்பரா இருக்கட்டும், போதகரா இருக்கட்டும், சொல்ற வார்த்தை வேதத்தின் படி வந்தால் ஆமென், விட்டு விலகு, உளுந்தடிச்சு ஓட வேண்டும் ஐயா. ஆமென். இயேசுவே. Praise God. Hallelujah Lord. Amen. பிசாசன் அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நமக்கு தெரியாதனல்ல. ஆமென். Praise God. Hallelujah. நீ ஆவில இருந்தா அவனுக்கு தந்திரங்களை குறித்து தெரியும். ஆமென். இன்னைக்கு எல்லா விஷயம் இதான் சொல்றேன். இன்னைக்கு Praise God. இந்த 11வது கொம்பும் இந்த 8வது தலையும் ஆமென் ரெண்டும் ஒரே ஸ்தானம் தான். ஆமென். அந்த போப்போட ஸ்தானம் தான். இந்த 11வது கொம்பு ஆமென், நல்லா கேளுங்க, இந்த 11வது கொம்பு ஆமென், ஹalleluya, அந்த இருள் காலத்தில் வேதம் திரும்ப நான் டேனியல் 7வது அதிகாரம். ஏசாயா. Praise God. இருபத்தஞ்சாவது வசனம் வாசி. 7:25. And he shall speak great words against the Most High, and shall wear out the saints of the Most High, and think to change times and laws, and they shall be given into his hand until a time and times and the dividing of time. Amen. Praise God. மாற்று நினைப்பான். ஆமென். சேஞ்சிங் ஆஃப் டைம். ஷேர். ஆமென். 25வது வசனம். உன்னதம் ஆனவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமான ஆனவர் உடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி ஆமென். பிரைஸ் யூ லார்ட். ஹalleluya லார்ட். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்துட்டு தேர் இஸ் a semicolon, தமிழ்ல கிடையாது. சரியா? அதுல இருந்து மற்ற வார்த்தை அடுத்தது இருக்கு இல்லையா, அவனுக்கு காலங்கள் கொடுக்கப்படும். 3 வருஷம் கொடுக்கப்படும்ல, அந்த ரெண்டுக்கும் இடையே கூட பல வருஷங்கள் வித்தியாசம். ஆமென். சரி. ஆமென். ஏன்னா அவன் வந்துட்டு பரிசுத்தவான்களை என்ன சொல்லியிருக்கு, அவன் உன்னதமானவர்கள் விரோதமாக வார்த்தைகளை உன்னதமானவர்களுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி ஆமென், உபத்திரம் துன்பங்கள் இது இந்த இருள் காலத்தில் இதெல்லாம் நடந்தது, மீண்டும் திருப்பியும் நடக்கும். ஆமென். இயேசுவே. அதுதான் சொல்றேன், இந்த பூமிக்கு ஒன்ன ஒரு உபத்திரம் இருக்கு. இயேசுவே சொன்னார். ஆமென். ஹalleluya. யார்? இயேசுவே சொன்னார், இந்த மாதிரி உபத்திரம் வந்ததல்ல, வரப்போறதும் கிடையாது. ஆமென். ஹalleluya. அதுதான் சொல்றது, இந்த 16வது கொம்பும் இந்த 7வது தலையும் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி ஐயா. அந்த 7வது தலையை தான் வந்துட்டு ஆமென். அதற்கு பிறகு எந்த ரோமர்கள் ஆண்டாங்களோ அந்த 7வது தலையை ஆண்டது போப்தான். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, அந்த 7வது தலைக்கு சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த 7வது தலை 13வது அதிகாரம் திருப்புவோம். 13வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். Praise you, Father. ஏசாயா. பதிமூணாவது அதிகாரம். ஹalleluya. 13. ஆமென். 1, 2, 3 வாசி. And I stood upon the sand of the sea and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns, and upon his horns 10 crowns, and upon his heads the name of blasphemy. And the beast which I saw was like unto a leopard, and his feet as the feet of a bear, and his mouth as the mouth of a lion. And the dragon gave him his power and his seal and great authority. And I saw one of his heads as it were wounded to death, and his deadly wound was healed, and all the world wondered after the beast. Amen. Praise you Lord. இசையும் நல்லா பண்ணும். இப்போ வரும் மீண்டும்
டேனியல் பார்த்த 11வது கொம்பு. ஆமென். அந்த கொம்பு, அந்த 3 கொம்புகளை புடுங்கி போட்டான். அது சரித்திரம், முடிந்து போன காரியம். ஆமென். நல்லா மீண்டு வரும் சரித்திரம். ஆமென். சுமார் 1000 வருஷம் சென்று பல செஞ்சுரி வாட்டிக்கோள் நூற்றாண்டு, பல நூற்றாண்டுகள் சென்று இந்த ஒவ்வொரு ராஜாக்களும் பல நூற்றாண்டு சென்று எல்லாம் நடந்தது. ஆமென். அது முடிஞ்சு போனது. அது ஒரு சரித்திரம். இப்போது நம்ம 8வது தலைக்கு வருவோம். ஆமென். சரியா? அப்ப அந்த அந்த ரோமராஜ்யம் பலவீனமான பிறகு ஆமென் 8 விதமான அரசாங்கம் கவர்மெண்ட்ஸ் வந்தது. ஆமென். அந்த 7வது தலை தான் 6வது தலை கான்ஸ்டன்டினோப்பிள், 7வது தலை வந்துட்டு எம்பரர் சார்லமேன் கிங் ஆஃப் ஜெர்மனி. ஆமென். அவன் ஆட்சி செய்யும் போது தான் கேத்தலிக்கும் போப்போட வல்லமையும் அவன் உயர்த்தினான். ஆமென். அவன் அதே நேரத்தில் போப்போட வல்லமையும் பெருகி கொண்டே போனது. ஆனாலும் அந்த சிங்காசனத்தில் அவன் உட்கார கிடையாது. ஆனால் இந்த ரோம அந்த சார்லமேன் மரித்த பிறகு அந்த 8வது 7வது தலையான அந்த சிங்காசனத்தில் 8வது தலையான அந்த போப் தான் போய் அங்க உட்கார்ந்தான். ஆமென். அதுதான் பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு 8 தலை கிடையாது, மிருகத்துக்கு 11 கொம்பு, ஆனா 11 ராஜாக்கள் கிடையாது. ஆமென். சோ 8வது தலையான ஆமென் அந்த அந்திகிறிஸ்து தான் அந்த 8வது தலையா. 11வது கொம்பு மீண்டும் சொல்கிறேன், இட்ஸ் ஹிஸ்டரி, இட் இஸ் ஓவர். ஆமென். சரி, எப்படி நீங்க பாருங்க, ஏற்கனவே என்ன நடக்குதோ ஆவிக்குரிய காரியத்தில் அதான் நடக்குது. ஆமென். ஏன்னா மாம்சமான அரசாங்கம், அரசியல். ஆமென். ஆமென். ராஜ்யம், ரோம ராஜ்யம் ஆண்டு கொண்டு வரும்போது அப்படியே ஆமென் பலவீனமா ஆகி விழுந்தது. அப்ப அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டான், ஆண்டு கொண்டான். ஆமென். அவன் தான் வல்லமையானான். அதே போல அவன் ஆண்டு கொண்டிருக்கும் போது தான் சுமாரா 14வது நூற்றாண்டுல அவன் வேதம் சொல்லுது, அவன் தலையில சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் கொடுக்கப்பட்டதாம். ஆமென். ஆமென். சாவுக்கு ஏதுவான காயம். இந்த காயம் ஆவின் பட்டயத்தினாலும் கொடுக்கப்பட்டது, அரசியலின் பட்டயத்தினாலும் கொடுக்கப்பட்டது. ஆமென். அதே நேரத்தில் தான் அந்த 14வது நூற்றாண்டு தேவன் மார்ட்டின் லூதரை எழுப்பினார். ஆவின் பட்டயமாக சத்திய வார்த்தையை கொண்டு அந்த தலைக்கு சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் கொடுக்கப்பட்டது. கேத்தலிக் ஸ்தாபனம் மரித்திருக்கும், ஆனால் மரிக்கல. ஆமென். சாவுக்கு ஏதுவான காயம். அதே நேரத்தில் ஆமென் பிரான்ஸ்ல இருந்து நெப்போலியன் போனபார்ட் எழும்பினான். ஆமென். அவன் அவன் தான் ஆமென் பல வருஷம் அவன் தான் போப்பை எடுத்து கடைசியில அந்த சிங்காசனத்துல போப்பை எடுத்து சிறையில போட்டு ஒரு வாலிப போப்பை உட்கார வச்சான். அதுக்கப்புறம் எப்படி ரோமராஜ்யம் பலவீனமானதோ போப்புடைய ராஜ்யமும் பலவீனமா ஆனது. ஆமென். இயேசுவே. ஆனாலும் இந்த 7வது தலையுடைய அந்த காயம் இந்த கடைசி காலத்தில் சொஸ்தமானது ஐயா. ஆமென். அந்த 7வது தலையான ஆமென் அந்த போப்புடைய ராஜ்யம், அதாவது ஹோலி ரோமன் எம்பயர் சார்லமேன் ஆரம்பிச்சு வச்சது திருப்பியும் ஆரம்பமாகும். ஆமென். அந்த பரிசுத்த ரோம ராஜ்யம் போப் ஆளுகை செய்து இந்த பூமியை ஆளுகை செய்யும் அந்த 7வது தலை. ஆமென். இன்னைக்கு இந்த ஆளுகை செய்திருக்குதா? ஒன்றும் இல்லை. இந்த போப் இவன் ஆமென் இந்த ஆளுகை செய்து அந்த 70வது வருஷத்துல அந்த உபத்திரத்தை கொடுப்பான். அவன் இந்த ஆளுகைக்கு வரும்போது, ஆனால் இந்த 7வது தலையை ஆளுகை செய்யற அந்த ஆன்டிகிறிஸ்டான அந்த போப்பானவன் ஆளுகை செய்யும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வேதத்தின்படி 7 வருஷம் தான். ஆமென். ஆமென். அந்த 7 வருஷம் முடிந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து அந்த 7 வருஷம் போப்போடைய ஆன்டிகிறிஸ்டுடைய ஆளுகை ஆரம்பமாகும் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் கடைசியில இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரைகளும் பரிசுத்தவான்களும் ஆமென் 19வது அதிகாரத்துல அந்த நேரத்துல ஆர்மகடன் யுத்தமும் நடந்து கொண்டிருக்கும். ஆமென். தேவன் எல்லாத்தையும் முடித்து வச்சிட்டு ஆமென் 1000 வருஷ அரசாட்சி ஆளுகை நடக்கும். ஆன்டிகிறிஸ்டும் தீர்க்கதரிசியும் எல்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆமென். இயேசுவே. இவ்வளவு காரியம் இருக்கும். எல்லாம் முடிந்தது. ஆமென். பிரைஸ் யூ காட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். ஆமென். பிரைஸ் யூ ஃபாதர். ஹalleluya. நான் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். சகோதரிகளே. ஆமென். ஹalleluya. எல்லா இடத்திலும் உள்ள சகோதரிகளே,
குருநாகலாம் மாதகமல்ல சகோதர சகோதரி ஊழியக்காரர் சத்தியத்தை கேட்கிறவர்களா மட்டும் இருக்க வேணாம். இந்த சத்தியத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டாதான் நமக்கு விடுதலை. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் இந்த சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம விடுதலை ஆக வேணும். எல்லா அசுத்தங்களிலும் இருந்து, ஆவின் அசுத்தத்திலும் இருந்து, மாம்சத்தில் அசுத்திலிருந்து, எல்லா ஆமென் உலக தூக்கத்திலும் இருந்து, லௌகிக கவலைகளிலும், குடித்தனம் வெறித்தனத்திலிருந்து எழும்ப வேணும் ஐயா. சத்தியத்தை செவி கொடுத்தா தான் சத்தியம் தான் நம்ம எழும்ப செய்யும். நம்ம காதுக்குள்ள பஞ்சு வச்சு அடைத்து கொண்டு இருந்தோம்னா ஒருபோதும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இயேசுவே, அதனால தான் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தின் செய்தி என்ன? ஆமென். இது அறுவடை கிடையாது ஐயா. தேவன் பிரித்தெடுக்கிறார். ஆமென். அந்த பிரித்தெடுத்த கூட்டம் தான் மீண்டும் இன்னைக்கு தேவன் வார்த்தை மீண்டுமாக மீண்டுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய செவியை துறக்கிறார், பிரித்தெடுக்கிறார். ஆமென். ஹalleluya. ஏசையா, praise you God. hallelujah Lord, praise you God. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகோதர சகோதரிகளே, மனவாட்டிகளே, ஆமென், புத்தி உள்ள கன்னிகளே, உங்களுக்கு தெரியுமா தேவன் எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். இந்த எழுப்புதலை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக பேருகிட்ட நம்ம கடைசி கால செய்தின்னு இன்னைக்கு அவங்ககிட்ட இந்த எழுப்புதலை பத்தி பேசும்போது ஆமென், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பைத்தியக்காரன் பேசும்போது கண்ணை திறந்துட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இருக்குது அவங்களுடைய ஆமென் அல்லேலூயா அவங்ககிட்ட வர ஆமென் அந்த முகபாவனை. ஆமென். இயேசுவே, நாட் பாதர் ஐயா. என்ன கடைசி கால செய்தி நம்ம ஹalleluya. இன்னைக்கு தேவன் பேசுறார். இந்த ஒரு எழுப்புதல் சொல்றோம் இல்லையா? ஆமென். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா அந்த காரியத்துல? ஆமென். இதுதான் இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் நடந்ததில்லை, நடக்க போறதும் கிடையாது. ஆமென். ஆரம்பத்தில் இருந்துட்டு ஆடாமோட காலத்துல இருந்துட்டு தீர்க்கதரிசிகள் மோசேஸோட காலங்களிலே அப்போஸ்தலரோட காலங்களும் ஏன் சகோதர பிரானமோட காலகட்டத்தில நடந்ததை விட இந்த மாதிரி ஒரு ஊழியம் நடந்ததில்லை. இன்னைக்கு எல்லாம் ஆமென் ஓ சகோதர பிரானமோட ஊழியத்தை போல இந்த பூமியில நடந்தது கிடையாது, அங்கே நிமிட்டாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், இனி வரப்போற எழுப்புதல ஆமென் இதை விட 10 மடங்கு தேவனுடைய ஊழியம் வல்லமையாக புறப்படும். மனவாட்டி இயற்கையை மாற்றுவார். ஆமென். ஆமென். praise you Lord. hallelujah. இந்த தடை வேற நடக்க வேண்டிய காரணம், மனவாட்டி பேசுவார், இயற்கை கீழ்ப்படியும் ஐயா. மனவாட்டி பேசுவார், பிசாசு ஓடும். மனவாட்டி பேசுவார், நோய் பறந்தோடும். மனவாட்டி பேசுவார், சப்பானி எழுந்திருப்பான். மனவாட்டி பேசுவார், குருடன் பார்ப்பான், செவிடன் கேட்பான், ஓமை பேசுவான், மருத்துவர்களுக்கு தருவார்கள். ஆமென். hallelujah. இந்த ஒரு ஸ்தானத்துக்கு வர வேணும்னா நம்ம சில காரியங்கள் கிரிகையில வெளிப்பட வேண்டும். ஆமென். இயேசுவே, இந்த 7வது தலை ஆமென் இதோடைய ராஜ்யம் வர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த 7வது தலை ஆணைய ஆமென் இந்த அவனுக்கு சரி பிரேசுது. நம்ம மேத்யூ 13 பிரேசுகா மீண்டுமா 1வது வசனம் 2வது வசனம் வாசி 1-2. ஒன்றாவது வருஷம் 2வது வருஷம் praise you Lord. வெளிப்படுத்தல் 13:1-2. ஆமென். praise you Lord. hallelujah. And I stood upon the sand of the sea and saw a beast rise up out of the sea, having 7 heads and 10 horns. Yes. And upon his horns 10 crowns, and upon his head the names of blasphemy. Amen. And the beast which I saw was unto a leopard, and his feet were as the feet of a bear. Amen. And his mouth as the mouth of a lion. And the dragon gave him his power and his seal and great authority. ஆமென். சரி, கொஞ்சம் தானியேல் பார்க்கும்போது அதாவது சிங்கம், கரடி, சிவிங்கி, சிங்கம், கரடி, சிவிங்கி, கொடூரமான மிருகம், 4 விதமான ராஜ்யங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 4 விதமான. ஆனால் இதே மிருகத்தை ஆமென் யோவான் பார்க்கும்போது நம்ம முதல் தமிழ்ல வாசிப்போம். ஆமென் 3வது அதிகாரம் 2வது வசனம் ஆமென் 1-2 வாசிப்போம். பின்பு நான் கடற்கரையில் மனதின் மேல் நின்றேன். அப்பொழுது
ஆமென். சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொடுக்க இருந்தன. அது கொம்பில் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. 2வது வசனத்தை கவனிப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. ஆமென். பிரைஸ் யூ காட். நல்லா கேளுங்க. நான் கண்ட மிருகம் இயேசுவே. ஹalleluya. இந்த கடைசி என்ன? இந்த ரோமராஜ்யம். ஆமென். ஆனா இப்போது யோவான் பார்க்கும்போது நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. ஆமென். ஆமென். அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது. ஆமென். அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. ஆமென். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த 4 மிருகங்களும் தெரியுதாங்க, இந்த 4 மிருகங்களும், இந்த 3 மிருகங்களும் இப்ப இந்த ஒரு மிருகத்துல அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த 4 ராஜ்யங்களுடைய வல்லமை இந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளார வந்து எழும்ப போகுது. இப்ப இந்த ரோம ராஜ்யம் எழும்ப போற இந்த ரோம ராஜ்யம் எப்படி எழும்புமா? 4 மடங்கின் வல்லமையில எழும்பும். ஆமென். பிரைஸ் யூ காட். அதனால் சத்துரு ஒரு வெள்ளத்தை கொண்டானா, ஆமென், தேவன் ஒரு கொடியை எழுப்புவார். ஆமென். ஆமென். பிசாசன் எந்த வல்லமையில வரணும் அந்த வல்லமையில தேவன் சபையை எழுப்புவார் ஐயா. ஹalleluya. அதனால தான் சொல்றேன், இந்த சிங்கத்துக்கு ஒப்பாகவும் பரிசுத்தாவி, ஆமென், சிங்கத்துக்கு ஒப்பாகவும் காளைக்கு ஒப்பாகவும் மனசமுகனுக்கு ஒப்பாகவும் கழுகு ஒப்பாக மிருகம் 4 மிருகம் இருந்தெல்லாம் அதே போல எப்படி இந்த ரோம ராஜ்யம் இந்த 4 மடங்கின் வல்லமையில எழும்புதோ, எப்படி அந்த சொரூபமான ஆமென் உலக மாநாடு சபை அப்படிதானே, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அவங்க எல்லாம் கூடி அந்த ஒரு வல்லமையில எழும்புறார்களோ, இதை எதிர்க்கிறதுக்காண்டி தேவன் பரிசுத்தாவி அந்த 4 மடங்கின் வல்லமையில தான் சபையை நிரப்பி இந்த கடைசி காலத்தில் எழுப்புவார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான சாயல் ஐயா. ஆமென். அந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வரும்போது சபையானது சிங்கத்தின் தைரியத்தோடும் அப்போஸ்தலருடைய காலத்துல ஆமென் காலையில் உள்ள அந்த அர்ப்பணிப்பு இருக்கும். அந்த மனசமூகத்தில் உள்ள ஞானமும் அறிவும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில் நிரம்பி தீர்க்க தரிசன ஊழியங்கள் கடந்து செல்வதுதான் ஆமென் மனவாட்டி ஐயா. ஆமென். இப்ப நம்ம மத்தியில என்ன ஆவி இருக்குது? ஒன்றுமில்லை. அதனால தான் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் யூ காட். நல்லா கேளுங்க. சில நேரங்களில் like what apostles say, தமிழ் எப்படி in English apostle, though we are rude in speech but not in the word. ஆமென். தோ வார்த்தையில நம்ம கொஞ்சம் கடினமா பேசலாம், ஒருவேளை காரசாரமா இருக்கலாம். ஆமென். பிரைஸ் யூ காட். ஆனா அன்னைக்கு மனவாட்டியுடைய கண்கள் திறக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கல்கின் ஆவி. ஆமென். கல்கின் ஆவி அல்ல. இன்னைக்கு வந்துட்டு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்த அசுத்தமான ஆமென். இன்னைக்கு அந்த இந்தியா தேசத்துல போகும்போது அந்த சென்னையில பெரிய ஆறு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்க்கலாம் பன்னிகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறது. ஆமென். படிச்சுன்னா அந்த அசுத்தத்துல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் யூ காட் அங்க எல்லாம் நல்ல சுகமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தாவி ஆமென் கல்கின் ஆவில இருக்குன்னு சொன்னா இல்ல, இன்னைக்கு பன்னியை போல இந்த உலகத்துல மேய்ந்து கொண்டு அங்க இந்த சதியில விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கலங்கின் சிறகுனா உன்னதத்துல உட்கார வைத்திருப்பார், உன்னதத்துல நின்று கொண்டு ஆமென் உன்னதமான காரியத்தை உன்னதமான ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டிருப்போம். ஒன்னம் சாக்கடைதான். ஆமென். ஆனால் மனவாட்டி கிடையாது ஐயா. இன்னைக்கு தேவன் மனவாட்டியோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றேன், இந்த அப்போஸ்தலரோட காலத்துல ஊழியம் எப்படி போனது? சிங்கத்தின் வல்லமையில போனது. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு இருள் காலத்துல காளையின் வல்லமையில போனது. ஆமென். சிங்கத்துக்கிட்டையும் புலிகிட்டையும் அந்த கொலோசியம் அரேனால கொடூரமான சாகடிக்கப்பட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தைரியமா போய் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆமென். இன்றைய போலி ஊழியக்காரன் அல்ல. இன்றைய உள்ள ஊழியக்காரன் பூல்பீட்ல போய் நான் இரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு நான் இயேசுட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த சாட்சியா மறிக்கிறது நீ ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. ஆமென். சும்மா வீண் பேசுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு நிக்க சொல்லுங்க. சத்தியத்துக்கு நிக்க முடியாத நீ எப்படி இரத்த சாட்சியா மறிப்ப? ஹல்லேலூயா. இயேசுவே, இன்னைக்கு வேதத்தை கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற நீ எப்படி இரத்த சாட்சியா மறிப்ப? ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. காலையின் வல்லமையில ஆமென் அர்ப்பணிப்பு இருந்தது. பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட இருக்கு? ஆமென். அப்புறம் சீர்திருத்தல் வாதில் வரும்போது அந்த தேவனுடைய ஞானத்தில் அறிவிலும் போனார்கள். ஆமென்.
இந்த கடைசி காலத்துல ஆமென் அறுவடை காலத்துல தீர்க்கதரிசி ஆமென் கழுகின் ஆவியில போனது. தீர்க்க தரிசன ஆமென் வரங்களும் அற்புதங்களும் ஆமென் இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியங்கள் இல்லையா? இப்ப சிங்கத்தின் வல்லமை இருக்குதா? இல்ல. தைரியம் இருக்குதா? இல்ல. எல்லாம் தொடர்ந்து அடங்கி போய் தான் இருக்கிறார்கள். ஆமென். மெனல் மெனல் தெக்கேல் உபார்ஷன் பெல்ஷாத்சார் அந்த வார்த்தை பார்த்தவன் வேதம் சொல்லுது அவன் ரெண்டு முட்டியும் இப்படி ஒண்ணு மோதி கொண்டிருந்தான். ஆமென். நல்லா கேளுங்கள். அவன் பெரிய ஒரு ராஜா. தெரியுதா? 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 ஆமென். அவன் பெரிய ஒரு ராஜா. ஆமென். பிரேசி பரவாயில்ல. சரியா? அவன் பெரிய ஒரு ராஜா. ஆமென். வல்லமையான ராஜா. பாபிலோனை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. என்ன காரணம்? சும்மா ஒரு வார்த்தையை தான் பார்த்தானையா. மெனே மெனே தெக்கேல் உபார்ஷன் இந்த வார்த்தையை பார்த்த பிறகு அவனுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆமென். வேதம் சொல்லுது அவன் ரெண்டு முட்டியும் கட 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 கடன்னு ரெண்டு தாளம் போட்டு கொண்டிருந்தான். அவ்வளவு ஒரு பயம். ஆமென். ஏசுவே சிங்கத்தின் வல்லமை இருக்குதா? இல்லை. ஆமென். இன்னைக்கு பூல் வீட்டில் நின்று கொண்டிருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரன் முட்டிக தாளம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். யாருக்கு பயம்? மனுஷனுக்கு பயமா? ஆமென். ஏன் சத்தியத்தை பேசுறதுக்கு பயம்? தசமம் போயிடும், காணிக்க போயிருமா? ஏன் சத்தியத்தை சொல்ல பயம்? மக்கள் ஓடிவார்களா? ஏன் சத்தியத்தை சொல்ல பயம்? உன்னை ஊழியக்காரர் ஐக்கியத்தில் உன்னை சேர்த்துக்க மாட்டார்கள். அதனாலயா? ஏன் சத்தியத்தை சொல்ல பயம்? உனக்கு பேரு புகழும் இருக்காதா? ஆமென். இதற்காண்டி தான் நீ ஊழியம் சரியா? அப்ப இதற்காண்டி தான் ஊழியம் சரியா? நீ தேவனுடைய ஊழியக்காரன் இல்ல, நீ பிசாசுடைய ஊழியக்காரன் ஐயா. ஆமென். ஏசுவே சிங்கத்தோட வல்லமை இருக்குதா? இல்ல. காளையோட அர்ப்பணிப்பு இருக்குதா? இல்லை. இன்னைக்கு வாகனம் இருந்தாலும் சரி, 2 வீலர் 4 வீலர் 6 வீலர் இருந்தாலும் சரி, ஆமென். இன்னைக்கு ஊழியமாக போக கிடையாது. அப்போஸ்தலரோட காலம் வேணா சுமாரா 17 18 நூற்றாண்டுலாம் இந்தியாவில இன்னைக்கு ஒன்றும் சாட்சிகளாக கல்லறைகள் இருக்கு. வெள்ளையர்கள் வந்துட்டு ஆமென் அங்க இந்தியாவுக்கு வந்துட்டு ஆமென் திரும்புறதுனா வந்து ஊழியத்தை திரும்பும் தான் வந்தார்கள். ஆனா வந்துட்டு இந்தியாவில் உள்ள அந்த காரியத்தை பார்த்துட்டு இப்ப எவ்வளவு மோசமான 17 18 நூற்றாண்டு 16 நூற்றாண்டுல இந்தியா எவ்வளவு மோசமா இருக்கும். ஆமென். அப்ப வாகனம் இருக்குதா? கால்நடையில கிராம கிராமமா போயிட்டு அங்கே வந்துட்டு சத்தியத்தை எடுத்து பேசி மக்களை சத்தியத்துக்குள்ளார கொண்டு வந்து சத்தியத்துக்காண்டி இந்தியா தேசத்திலே மறித்து போனார்கள். ஆமென். அந்த நேரத்தில் அவங்க வாகனம் கேட்டாங்களா? எனக்கு 2 வீலர் வேணும், 4 வீலர் வேணும், எனக்கு ஹோட்டல் வேணும், எனக்கு இறைச்சி வேணும், கறி வேணும். ஆமென். எனக்கு வந்துட்டு சரியான ஒரு காணிக்கை வேணும். கேட்டார்களா? இல்லை ஐயா. ஏன்? ஆமென். அர்ப்பணிப்பு இருந்தது. இன்றைக்கு இருக்குதா? இல்லை. நீங்க அதான் பண்டிகைகளின் ஆவிகள் அதெல்லாம் தின்னுபட்டு கொழுத்துப்படி தூங்கி கொண்டிருக்கிறோம். ஏசுவை அப்புறம் எப்படி இயேசுடைய வல்லமை வரும்? இன்னைக்கு சத்திய வார்த்தை தூஷணப்படுத்தது. சிங்கத்தின் தைரியம் வேணும் ஐயா எதிர்த்து பேசுறதுக்கு. ஆமென். காலை அர்ப்பணிப்பு வேணும் ஐயா எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கடந்து செல்றதற்கு. ஆமென். ஏசையா மனுஷமுகனுடைய வல்லமை இருக்குதா? ஞானம் இருக்குதா? அறிவு இருக்குதா? எங்க இருக்கு? எல்லாம் சொந்த அறிவு. ஆமென். இன்னைக்கு தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு சொந்த அறிவு ஆமென் கொண்டு இயேசுவோட ஸ்தானத்துல வச்சிருக்கிறாங்க. இது தூஷணமான காரியம் இல்லையா? இன்னைக்கு நம்ம மக்கள் செய்யற காரியம் காக்கோ பிலிப்போட மோசமா தான் போய் கொண்டிருக்குது. ஆமென். அவனுக்கும் அவனோட விசுவாசிகளும் இவர்களுக்கும் இங்க உள்ள ஊழியர்களும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆமென். இயேசுவே கழுகின் வல்லமை இருக்குதா? அந்நிய பாஷையை பார்க்க முடியல. ஆமென். இன்னைக்கு சபையில அந்நிய பாஷையோட வரமே பார்க்க முடியல. ஆமென். அந்த 9 வரங்கள் அதுதான் கடைசி. ஆமென். ஒரு மண்ணும் கிடையாது. ஆமென். இன்னைக்கு கழுகின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி, கழுகின் ஆவி, இட்ஸ் a prophetic ministry brothers and sisters. ஆமென். இருக்குதா? இல்லை. ஆனால் நம்ம காத்து கொண்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்தந்த காலத்துக்கு அந்தந்த ஆவி வந்து அந்த வேலை செய்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரப்போறதோ, இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வரப்போறதோ சிங்கமும் காளையும் மனசமுகமும் கழுகும் சேர்ந்து வர வல்லமை. எப்படி ரோமராஜன் ஆமென் ஒன்று கூடி வருதோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எப்படி இதெல்லாம் ஒன்று கூடி எழும்புதோ ஆமென் வல்லமையாக
ஆமென். அதே போல இந்த ரோமன் கேத்தலிக், லூத்தரன், மெத்தடிஸ்ட், பெண்டகோஸ்டலும் இந்த 4 பிரிவு இந்த உலகத்தில் எழும்பின ஆமென் ஆவிக்குரிய ராஜ்யம். ஆமென். எல்லா தேசங்களும் எல்லாம் கூடி வரார்கள். ஆமென். அல்லேலூயா. இவங்க மூலியமா தான் உபத்திரம் வருது. அதே போல சபையை தேவன் விட்டு வைக்கிறதில்ல. ஆமென். சபையானது இந்த 4 ஆவியின் வல்லமையில் எழும்பும். ஆமென். எழும்பும் இல்லை, எழும்பிக் கொண்டிருக்குது ஐயா. இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரரும் சரி, விசுவாசிகளும் சரி, அந்த ஆமென் தைரியத்தோடும், அந்த அர்ப்பணிப்போடும், அந்த ஞானத்தின் அறிவோடும், அந்த தீர்க்க தரிசன ஆவியோடும் ஆமென் சத்தியத்தை எடுத்து செல்வார்கள், எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேவன் ஆமென் கூடி சீக்கிரம் வல்லமையா உறுதிப்படுத்துவார். அதான் தான் சொல்றேன், அப்போஸ்தலரை விட ஆமென் இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகளை விட ஆமென் இன்னைக்கு தேவன் செய்யக்கூடிய ஊழியம், பிரதான ஊழியம், இதை போல ஒரு ஊழியம் நடந்ததில்லை, நடக்க போறதும் கிடையாது. ஆமென். ஹalleluya. இயேசுவே. புத்திர ஸ்வீகாரம், ஸ்வீகார புத்திரம், அதுதான் தெரிஞ்ச சரி சகோதரர்களுக்கு எனக்கு பேர்த்ராய் புத்திர ஸ்வீகாரம் சரி இருக்கட்டும். புத்திர ஸ்வீகாரம் பெற்றுக்கொள்ளாத முன்னே இவர்களுக்கு இவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா, அந்த 7 இடி முழக்கத்தின் சத்தமும் அந்த 7வது முத்திரை வெளிப்படும் போது ஆமென் we will become the rightful sons and daughters of God. ஆமென். ஹalleluya. புத்திர ஸ்வீகாரம். ஆமென். இப்படிதானே சரி நான் உங்களுக்கு வேணும் இஸ் இந்த birthright. அதை பெற்றுக்கொள்ளாமே இவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா, பெற்றுக்கொண்ட உடனே நமக்கு எவ்வளோ ஒரு வல்லமை புறப்படும். ஆமென். நான் இன்னைக்கு வல்லமை அற்புத அடையாளம் மட்டும் பேசிக்கொண்டு கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் ஐயா. ஆமென். இயேசுவே. ஹalleluya. கூடிய சீக்கிரம். ஆமென். ஹalleluya. இதோ அந்த பலத்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் இல்லையா? ஆமென். பலத்த தூதன் இறங்கி வர கால கட்டணம். ஹalleluya. புத்தி உள்ள கண்ணிகளும் புத்தி கெட்ட கண்ணிகளும் தூங்கி கொண்டிருந்தாங்க. நடு சாமத்திலே ஒரு சத்தம் கேட்டதாம். என்ன அந்த சத்தம்? ஆமென். நடு சாமத்தில் ஒரு சத்தம் கேட்டதாம், அவளை விட்டு வெளியே வா. அப்படியா? இல்லை ஐயா. ஆமென். ஹalleluya. அவளை விட்டு வெளியே வந்து கொடுத்த சத்தம் சாயங்கால வேலை சத்தம். ஆமென். ஆனா நடு சாமத்தின் சத்தம் என்ன சொன்னதோ, இதோ மணவாளன் வருகிறார். what does that mean? அதோட அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென். 7வது முத்திரை என்ன? இயேசு கிறிஸ்து வருகிறார் ஐயா. ஆமென். ஹalleluya. 7 இடிமுழத்தின் சத்தம் என்ன? ஹalleluya. இயேசு கிறிஸ்து வருகிறார் ஐயா. ஆமென். ஏசையா. கூடிய சீக்கிரம் தேவ குமாரத்திகள் வெளிப்படுவார்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து மணவாட்டி மனம் முடித்த பிறகு ஆமென் மணவாளன் மணவாட்டி இருவர் அல்ல ஒருவரே தேவ குமாரத்திகளாக மணவாளனாக வெளிப்படுவார்கள். ஆமென். பிரைஸ் காட். இயேசுவே. இன்னைக்கு எல்லாம் நம்ம இயேசுவை வெளிப்படுத்தணும். என்னத்தை வெளிப்படுத்திட்டோம்? ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. இன்னைக்கு வார்த்தை மனவளன் ஏத்து போய் கொண்டுகிட்டு நாம இயேசுவை வெளிப்படுத்தினா, no, these people are nothing but they are all I mean spiritually mental ஐயா. ஆமென். இயேசுவே. ஹalleluya. சகோதரர்களே இயேசுவே. நான் சொல்றேன். ஆமென். அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். ஆமென். இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த காலத்துக்கு நம்ம இப்படி பேசுறோம். நான் சகோதரிகளே கொஞ்சம் 1 தெசலோனிக்கர் திருப்புவோம். 1 தெசலோனிக்கர். ஹalleluya. praise you God. praise you. ஆமென். praise you Father. இயேசுவே. 2 தெசலோனிக்கர் திருப்புவோம். 2 தெசலோனிக்கர். ஹalleluya. 2 தெசலோனிக்கர். 2 தெசலோனிக்கர். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம். நாமே 3 ஓகே. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம். ஆமென். praise you Father. Now read from verse 1 to 3. Now we beseech you, brethren, by the coming of our Lord Jesus Christ and by our gathering together unto him,
that ye be not soon shaken in mind, or be troubled neither by spirit, nor by word, nor by letter, as from us, as that the day of Christ is at hand. Amen. Let no man deceive you by any means, Hallelujah. for that day shall not come, Amen. except there come a falling away first, Amen. and that man of sin be revealed, the son of perdition. ஆமென். praise you God. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 1 இருந்து 3 வரைக்கும் வாசிக்கணும். ஆமென். praise you Lord. இயேசுவே. ஆமென். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒருவன் ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவோட வருகை நான் சபியுமா இருக்குது என்று சொன்னால் சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இதோ இயேசு மேகத்தில் வந்துட்டார். இயேசு தீர்க்கதரிசியோட காலத்தில் வந்துட்டார். 1963 வந்துட்டார், 70 வந்துட்டார், 77 வந்துட்டார். சகோதரிகளை நம்பாதீர்கள். ஆமென். ஏன சத்திய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எவ்விதத்தாலும் ஒருவனும் உங்களை மோசமாகாத படிக்கு ஆமென் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டான் ஒழிய அந்த நாள் வராது. நான் சொன்னேனா? ஆமென். வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். வேதம் சொல்லுது. ஆமென். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். ஆமென். விசுவாச துரோகம், the falling away must take place first. ஆமென். அதுதான் நடந்து கொண்டிருக்குது. the falling away. சகோதரர்களே, ஸ்தாபனங்களை பார்க்க வேண்டாம். ஆமென். அவங்க எல்லாம் விழுந்து போனவர்கள். எப்பொழுது? ஆமென். அந்த விசுவாச துரோகம் எங்கே பார்க்க வேண்டும்? கடைசி கால செய்தி. ஏனா இதுதான் இந்த காலத்தின் செய்தி. இந்த கடைசி கால செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல இருந்து விழுந்து பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு சின்ன பின்னாம ஆமென் பலவிதமான குழப்பங்களும் குழப்படியும் பிசாசின் போதனையும் பாதாளத்தில் இருந்து வந்த போதனையும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே. ஆமென். இதுதான் நமக்கு அடையாளம். விசுவாச துரோகம் முன்னே நேரிட்டு முன்னே நடந்தது, இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஆமென். ஹalleluya. நிறைவேறுது நம்ம கண் முன்னால. அடுத்தபடியாக கேட்டின் மகனாகிய ஆமென் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டான் ஒழிய ஆமென் அந்தி கிறிஸ்து போப்போட ஸ்தானத்திலிருந்து வருவான். எல்லாத்துக்கும் தெரியும். வெளிப்பட்டானா? இல்லை. ஆமென். அவன் வெளிப்படாம ஆமென். அப்புறம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இயேசு வந்துட்டார் அப்படின்ட்டு? அவன் வெளிப்படாம 7 முத்திரை வெளிப்பட்டாச்சு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 7 முத்திரையில தான் அடங்கி இருக்குது இயேசுடைய வருகையின் ரகசியம் ஐயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தான் ரகசியமா வருவார். மணவாட்டுக்கு அவள் ரகசியம் இல்லை, வராதமனே. ஆமென். அந்த 7 இடிமுழக்கத்தின் சத்தத்தின் மூலமாக 7 முத்திரை வெளிப்பட்டு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும். ஆமென். தேவன் மணவாட்டுக்கு வெளிப்படுத்திட்டு தயாராக்குவார். ஆமென். அந்த சத்தியம் வரும்போது அவள் வல்லமை பெற்றுக் கொள்வார். அந்த சத்தியம் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விசுவாசத்தை பெற்றுக் கொள்வார். ஆமென். இயேசுவே. கேட்டின் மகன் வெளிப்பட்டான் ஒழிய அந்த நாள் வராது. இயேசுவே. praise you God. hallelujah. hallelujah. இயேசுவே. 3வது வசனம். ஆமென். எவ்விதத்தால் மோசம் போகாத படிக்கு. ஆமென். hallelujah. இதெல்லாம் ஒண்ணு நிறைவேற கிடையாது. இன்னைக்கு மேகத்துல வந்துட்டார். இன்னும் நல்லா கேளுங்க. இன்னைக்கு வானத்துக்கு கீழே புதுசா எதுவும் நடக்க கிடையாது. பிசாசம் இருக்கிறாங்க. தேவன் எதெல்லாம் செய்யறாரோ இஸ் காப்பிக்க. ஆமென். தேவன் செய்யறது போல இவனும் செய்யறான். அதான் வேதமே சொல்லுது இல்லையா? ஒளியின் தூதனை போல புறப்பட்டான் ஐயா. ஆமென். பிசாசன் வந்தானா ரொம்ப அழகா வருவான். ஆமென். பிசாசன் வந்தா மினுக்கிட்டு தான் வருவான். அந்த மினுக்கல்ல தான் ரொம்ப பேர் விழுந்து போறார்கள். ஆமென். இன்னைக்கு வேஷிகள் பார்த்தா அழகா தான் வருவார்கள். ஆமென். ஆமென். உச்சல் தலையில இருந்துட்டு உள்ளாங்கலாம் வரைக்கும் எல்லாம் மினுக்கிட்டு தான் வருவார்கள். ஆமென். அழகானவள் தான் வேஷியா இருக்க முடியும். அதுதான் விழுந்து போவார்கள். ஆமென். ஆனால் உண்மையான ஸ்திரீயோ அவருடைய உள் அழகையா. ஆமென். praise you Lord. ஏசையா. hallelujah. நிகழ. ஆமென். இசி கான்ஸ்டன்டினோப்பிள் அவன் தான் அந்த 6வது தலை. ஆமென். அவன் ஆரம்பிச்சு வச்சது தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. வணங்குறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு விடுதலை கொடுத்துட்டு அந்த விடுதலைனால இன்னைக்கு கிறிஸ்தவ பெரிய ஒரு கஷ்டல மாட்டிக்கொண்டிருக்கிறது.
ஆமென். அவன் தான் திருத்துவத்தை உள்ளார கொண்டு வந்தான். அவன் தான் இயேசுவின் நாமத்தை வெளியாக்கினான். அவன் தான் முதல் கூட்டத்துக்கு தலையாக இருந்தான். அவனுக்கும் கிறிஸ்துவத்துடைய ஐக்கியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமென். இது பிசாசுடைய தந்திரம். அவன் என்ன சொன்னான்? நான் வானத்திலே ஆமென் ஆமென் ஒரு சிலுவையை பார்த்தேன். நல்லா கேளுங்கள், சிலுவை முதல் கொண்டு அது ஒரு கிறிஸ்துவ சின்னம் கிடையாது. ஆமென். அது ஆரம்பத்திலே இருக்குது. ஆமென். இன்னைக்கு இஜிப்ட்ல போய் பார்த்தா கூட அந்த கிறிஸ்துவ சின்னம் இருக்கும். ஆமென், இருக்கட்டும். ஆமென். அது பிசாசின் தந்திரம். ஆமென். சிலுவை பார்த்த பிறகு அவன் நினைச்சா, ஓ இது கிறிஸ்தவனுக்கு, இது நான் போர்ல ஜெயிச்சுட்டு வந்தேன்னா விடுதலை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அங்கதான் பிசாசன் கிறிஸ்துவத்தை கவத்து விட்டான் ஐயா. ஆமென். இன்னைக்கு அதே ஆவித்தான். ஆமென். அன்றைக்கு அவன் சிலுவையை பார்த்தான், இன்னைக்கு எல்லாம் மேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இயேசுவே ஹalleluya. இன்னைக்கு அவன் சொன்ன அந்த காலத்தில் நடந்த பிசாசின் தந்திரத்தை விட இந்த காலத்தின் தந்திரம் அதை விட மோசமானது. ஆமென். ஏன்னா அன்றையும் விசுவாசிகள் இயேசுவோட வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்குள்ள கள்ள போதகர்கள், இன்னைக்கு கான்ஸ்டன்டைன் நோப்பலை விட மோசமான மக்கள்கள். அதுதான் இயேசுடைய வருகைன்னு சொல்லி மக்களுடைய விசுவாசம் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹalleluya. அதே ஆவிதான் ஐயா. நல்லா கேளுங்கள் சகோதர சகோதரிகள், இயேசு தேவனும் தூதனும் ஒன்றல்ல. ஆமென் ஆமென். மேகங்கள் தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் போயிட்டு நீங்க ஆண்டவரை ஆக்க வேணாம். ஆமென். ஹalleluya. praise you lord. that's stupidity ஐயா. praise you god. அதனால தான் சொல்றது புத்தி கட்ட கன்னிகள். நீ புத்தியுள்ள கன்னியா? ஆமென். புத்தியுள்ள கன்னியா இருந்தா சொன்னா ஆமென். இந்த சத்திய வார்த்தையில் இருந்தா தான் நீ கன்னி, இல்லன்னா வேசி. ஆமென். இன்னைக்கு புத்தி கட்டு போயிருக்கிறான், ஆனால் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். புத்தியுள்ள கன்னியோடு பேசி கொண்டிருக்கிறார் ஐயா. ஆமென். praise you father. ஆமென். 4வது வசனத்தை வாசி. Who opposeth and exalteth himself above all that is called God, or that is worshipped, so that he is of God, sitteth in the temple of God, showing himself that he is God. ஆமென். 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் ஆமென் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமென். எங்க உட்காருவான்? தேவனுடைய ஆலயத்துல. இந்த ஆலயம் எங்கே இருக்கும்? இஸ்ரேல் இருக்கும். எந்த இடத்துல மசூதி இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்துல இவன் போய் உட்கார்ந்து கொள்வான். சகோதர சகோதரிகளே, அங்கதான் இயேசு உட்கார வேண்டும். ஆமென். அதனால்தான் இந்த 70 வாரங்கள்ல அவர் தேவன் சொன்னாரு, இந்த பல காரியங்கள் நடக்கும். ஆனா கடைசியா சொன்னாரு, அந்த பரிசுத்த ஸ்தலமா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணும்படி. ஆமென். அதுதான் ஆமென். அந்த தேவன் அந்த ஸ்தலத்தை ஆமென் சுத்தப்படுத்த தேவன் இயேசு கிறிஸ்து போய் உட்காருவார். இதெல்லாம் நடக்க வேணும். ஆமென். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி வரும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் ஆன்டிகிறிஸ்து வெளிப்பட்டானா? ஆமென். அந்த ஆலயம் கட்டப்பட்டதா? அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறானா? இன்னும் எவ்வளவு காரியம் நடக்க வேண்டும் ஐயா. ஆமென். ஹalleluya. தேவ குமாரத்திகளே, ஆமென். ஹalleluya. பொய்க்கு ஆமென் செவி கொடுக்காமல் சத்தியத்துக்கு செவி கொடுத்து தயாராகுவோம். ஆமென். தேவன் நாம் மத்தியிலே தேவனுடைய அக்னியை இறக்க வேண்டிய கால கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த 7 இடிமுழத்தின் சத்தத்தை கேட்கிற நாட்களுக்கு வந்துட்டோம். அந்த 7வது முத்திரை வெளிப்படல நாட்களில் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அதனால தான் இன்னைக்கு தேவன் நம்மளை பிரித்தெடுக்கிறார். ஆமென். இயேசுவே. ஹalleluya Lord. இயேசுவே. இது இந்த 8வது தலை. ஆமென். அந்த 4 மடங்கின் வல்லமையில எழும்ப வேண்டிய காலம். இயேசுவே, இந்த காலத்தில் சபையும் ஆமென் அந்த ஹalleluya இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான இந்த 4 சுவிசேஷம் இருக்குல்ல, மேத்யூ, மார்க், லூக், யோவான். ஆமென். இயேசுவே 5வது புக்கு தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கை. ஆமென். அந்த அப்போஸ்தலருடைய காலத்துல ஆமென் அந்த தேவன் வெளிப்படுத்தினார்.
சிங்கத்தின் வல்லமையிலே. ஆமென். ஹalleluya. எதெல்லாம் நான் ஞானம் நினைச்சினோ குப்பை தேவனுடைய ஞானத்துக்கு வந்தார். அர்ப்பணிப்பு இருந்தது, தீர்க்கதரிசன ஊழியம் இருந்தது, வார்த்தை இருந்தது. ஆமென். இந்த 1ஆம் நாள் பரிசுத்த கூடுகை, 7ஆம் நாள் பரிசுத்த கூடுகை. ஆனால் இந்த தடவை தேவன் சபை சீர்படுத்தும் போது முழு வல்லமையிலும். ஆமென். மேத்யூ மார்க் லூக் யோவான் உள்ள அந்த வல்லமை சபையான. ஆமென். அன்றைக்கு அப்போஸ்தலருடைய நடவடிக்கை, இன்றைக்கு ஆமென் அப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட்டதா? ஆமென். இன்றைக்கு வரது மணவாட்டியுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கை. The acts of the apostles. Now it's going to be, amen, the acts of the bride of Jesus Christ, brother. Amen. Hallelujah. அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில அவ்வளவு வல்லமையா இருந்துச்சுன்னா, ஆமென், இயேசுடைய மணவாட்டியோடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், ஆமென், ஹalleluya, இனி வரப்போறும் வெளிப்படும் ஒரு மகிமைக்கு நாங்கள் கடந்து போற பாடுகளை அது ஒப்பிட முடியாது. ஆமென். ஆனால் நான் கேட்கிற கேள்வி, என்ன பாடுகள் கடந்து போகிறோம்? ஆமென். ஆமென். விசுவாசிகளே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட சரியா நம்ம சபையில வந்து கூட முடியல. ஆமென். ஏன்னா நமக்கு பலவிதமான வேலை இருக்குது இல்லையா? ஆமென். நான் ரொம்ப பிஸி பிரதர். ஏசையா. ஹalleluya. தேவன் 7 நாள் கொடுத்திருக்கிறார். 6 நாள் வச்சுக்க, ஒரு நாள் கூடலாம் இல்லையா? ஆனால் நான் சொல்றேன், ஆமென், சுமாரா 60 இந்தியா தேசத்துல, ஆமென், அது பழைய ஆட்களுக்கு தெரியும், 60, 70, 80 எல்லாம் ஒரு வாரத்துல ஒரு நாள் கூட மாட்டாங்க. ஒரு வாரத்துல சரி 4 நாள் கூடுவாங்க. அதே நேரத்துல ஒரு வாரத்துல ஒரு வாரம் முழுதும் எல்லாம் ஒரு அன்னோனியம் ஐக்கியத்தோட இருப்பாங்க. எங்கே அந்த அன்னோனியம்? எங்கே அந்த ஐக்கியம்? எங்கே அந்த வாஞ்சை? எங்கே அந்த தேவன் அன்பு? ஹalleluya. ஹalleluya. மலேசியால வந்துட்டு 80 எல்லாம் அப்பெல்லாம் நம்ம கிராமத்துல, ஆமென், இந்த கிராமத்துல போய் நடந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேட்கும், இங்க ஒரு சத்தம் கேட்கும், அங்க ஒரு சத்தம் கேட்கும். அப்ப நம்ம இந்துக்கள் இல்லையா? ஆமென். ஆனா என்ன சத்தம்னா அங்கங்க ஜப கூட்டம் நடக்கும், அங்கங்க ஆராதனை நடக்கும். அப்படித்தானே? அப்ப பெரிய சபையெல்லாம் கிடையாது, அப்படித்தான் ஆரம்பமானது. ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்துக்கு தான் நம்ம வர வேண்டும். சகோதர சகோதரி, இது நேரம் இல்லை. ஆமென். நமக்கு வாய் வகை இருக்கு, நம்ம வேலை செய்யணும், எல்லாம் சரி. ஆமென். ஹalleluya. நம்ம செய்ய வேண்டிய, ஆமென், ஒரு நாளில வந்துட்டு 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? ஆமென். இயேசுவே. கிறிஸ்தவர்கள் வந்து தசமபாவம் கொடுக்கணும் இல்லையா? சரியா? தசமபாவம் காணிக்கையும் கொடுக்கணும். சரியா? நல்லது. ஆனா தசமபாவம் காணிக்கை கொடுக்கறதுனால, ஆமென், நீங்க எந்த வகையிலும் தேவன் கிட்ட நெருங்கிற போறது கிடையாது. ஆனால் நீங்க செய்யற காரியத்துக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் கொடுத்த வாக்கு. ஆமென். ஆமென். ஆனா இன்னொரு தசமபாவம் இருக்கு, நீங்க அதை கொடுங்க, நீங்க தேவன் கிட்ட நெருங்கிடுவீங்க. ஆமென். எப்படி உங்களோட வருமானத்துல 10% கொடுக்குறீங்களோ அதே போல உங்களுடைய நாட்கள்ல 10% கொடுங்க போதும். ஆமென். ஒவ்வொரு நாட்களும் ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? ஆமென். அதுல வந்து 10% எடுத்தனா 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு காணிக்கையாக 20 நிமிஷம் போட்டு, ஆமென், 3 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்து பாருங்க. ஆமென். இயேசுவே. இதற்கு தான் ஆமென் சத்தமே வராது. ஆமென். ஆமென். praise God. hallelujah. இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, நம்ம சபை கூடி வர வேண்டும் ஐயா. இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துக்கு மறித்து இயேசுக்கு பிழைக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆமென். இன்றைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். இது நேரம் அல்ல, இது நேரம் அல்ல. குடித்தனம், வெறித்தனம், ஆமென், லௌகிக கவலைகள், இங்கு போகணும், அங்க போகணும், அங்க சுத்தணும், இங்க சுத்தணும், ஆமென், இங்க பார்ப்போம், அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. இது நேரம் கிடையாது ஐயா. தேவன் கொடுக்கிறார் ஒரு சில நேரம், அதுக்குன்னு ஆமென், சில நேரம் டைம் கிடைக்கும் போது, ஒரு லீவு கிடைக்கும் போது குடும்பத்தோட ஒரு டூரிஸ்ட் பண்ணி தப்பு கிடையாது. ஆமென். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம், ஜபத்துல கூடுவோம். ஜபம் இல்லாம ஜெயம் கிடையாது. இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், ஆமென், தேவன் பிரித்தெடுக்கிறார் ஐயா, பிரித்தெடுக்கிறார். தேவன் பிரித்தெடுத்து நம்ம கூடி சேர்க்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீ அதான் சொல்றேன். ஆமென். இன்னைக்கு இறுதி கடைசி காலம், ஆனால் உண்மையிலே கடைசி கால கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமென். இன்னைக்கு கடைசி கால செய்தி அதரல்ல, கடைசி கால செய்தி. எங்களுக்கு தெரியுமா எது கடைசி செய்தி? ஆமென். இந்த பூமிக்கு வர வேண்டிய
இந்த கிருபையின் காலத்தை முடித்து வைக்கிற மனவாட்டியை வந்துட்டு பரிபூரணத்துக்கு கொண்டு வர கடைசி செய்தி தான் ஆமென் 7 இடி முழக்கங்களும் 7வது முத்திரையும். ஆமென். இயேசுவே. Praise you God. Don't stop my brothers and sisters. ஒவ்வொரு காலத்துக்கு உள்ள செய்தி அதோடைய கிரிகளை செய்யும். சகோதரர் பிரானம் வந்தாரு. ஆமென். அவளை விட்டு வெளியே வர செய்தியை கொடுத்தார். அந்த செய்தி கொடுத்தார். அதுல ஒரு அறுவடை நடந்தது. இப்ப நடக்குதா? இல்லை. நடக்குதா? இல்லை. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வராது இல்லைன்னு இல்லை. ஆனா அது அறுவடை போது நடக்குதா? இல்லை. இந்த காலத்தின் செய்தி அறுத்தெடுத்ததை தேவன் பிரித்தெடுக்கிறார் ஐயா. ஆமென். பிரித்தெடுத்து தேவன் கைப்பொண்டு கொண்டு எடுத்து சொல்ல போறார். ஆமென். இன்னைக்கு இதெல்லாம் தேவன் இந்த காரியத்துல நம்ம தெரிந்து கொண்டு தலையை நிறைக்கிறது மட்டும் பத்தாது, இதயத்துல நம்ம தயாராக வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் சொல்றேன், ஒரே ஒரு காரியம் ஆமென். ஒரு கடைசி எழுப்புதல் வர வேண்டும். நம்ம தயாராகும். ஆமென். பிரைஸ் யூ காட். இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது டேனியல் 9வது அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு காரியத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு தெரியும் எந்த காலத்துல ஜீவிக்கிறோம். இன்னைக்கு சத்தியத்தை கொண்டு தேவன் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்போம். அப்ப நமக்கு தெரியும் இயேசு வந்துட்டாரா இல்ல வர போறாரா அப்படின்ட்டு. ஆமென். அதை கேட்கும் போதே கிருபையின் காலம் முடிஞ்சிச்சா இல்ல முடிய போதா அப்படின்ட்டு. ஆமென். இயேசுவே. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், நம்ம இருக்கிற காலம் ஆக பெரிய ஒரு வஞ்சிக்கிற காலம். அதே நேரத்துல இந்த ஒரு காலம் ஒரு அற்புதமான காலம். என்னன்னா இன்னைக்கு ஹல்லேலூயா மணவாட்டி ஒன்று சேர காலம். தேவ குமாரத்திகளும் தேவ குமாரத்திகளாக வெளிப்பட போற ஒரு காலம். இந்த காலம் தான் ஆடாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள போற காலம். இந்த காலம் தான் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். அநேக நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போறோம் பேசுறோம் இல்லையா. இன்னைக்கு அநேக காரியங்களை கொடுத்து கற்பனை பண்றோம். ஓ, எனக்கு ஒரு பெரிய ஒரு வீடு இருந்தா, இத்தனை அறை இருந்தா, ஓ இந்த ஹால்ல இவ்வளவு பெரிய ஒரு டிவி இருந்தா, ஆமென், எவ்வளவு அழகா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் மாமல்ல இப்படி நான் செஞ்சேனா எவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஒரு ஃபெராரி, ஆமென், இல்ல இந்த மாதிரி ஒரு வாகனம் இருந்தா எவ்வளவு நல்ல. இந்த மாதிரி கற்பனை பண்றோம் இல்லையா. ஆமென். ஆனா ஆவிக்குரிய கற்பனை பண்றோமா? எடுத்துக்கொள்ளப்பட போறோம் சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? ஆமென். எடுத்துக்கொள்ள போறது எப்படியாக இருக்கணும் கற்பனை பண்ணி பார்க்கிறீங்களா? ஆமென். வார்த்தையினால அதை விரிவிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் யூ காட். ஹல்லேலூயா. அந்த ஒரு நாட்கள் வரும்போது ஹல்லேலூயா தேவ குமாரத்திகளே அந்த ஒரு மகிமையில ஆமென் ஹல்லேலூயா ஒரு ராஜரீக கூட்டம், ராயல் பிரீஸ்ட் அப்படிதானே, ஒரு ராஜரீக கூட்டமாக ஆமென் we are royalty brothers. ஆமென். ஒரு சரீரம் மாறப்பட்ட ஆமென். இந்த சரீரம் மாறப்பட்ட ஒரு சரீரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அதோடைய சந்தோஷமும் சமாதானமும் அதான் இங்கிலீஷ் தமிழ் வேதத்துல தமிழ் இங்கிலீஷ் போட்டு ஜாய் unspeakable. அவசியம் தமிழ் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். ஜாய் unspeakable brothers. ஆமென். இது ஆமென். நீ உலகத்தை எவ்வளவு ஆதாயப்படுத்தினாலும் சரி, ஆமென், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் புகழமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஜாய் ஆமென் பேச முடியாத ஒரு சந்தோஷம் ஹல்லேலூயா இங்கே தான் கிடைக்கும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். டேனியல் ஆசீர்வாதம் சொன்னது போல ஆமென். சத்தியத்தை சொல்றதுனால நாங்கள் சத்ருவாகிறோம். ஆமென். அதுதான் கடைசி அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு சொன்னார் இல்லையா, பிதாவே நீ எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். நம்ம அந்த வார்த்தையை கை கொண்டிருக்கிறோம். ஆமென். நான் உலகத்தான் அல்லது போல கை கொண்டு அந்த வார்த்தை கை கொண்டிருக்கிற நாமளும் உலகத்தான் அல்ல. உலகம் இவர்களை பகைக்கும், பிதாவே இவர்களை காத்து கொள்ளும். தேவன் உலகம் எவ்வளவு பகைத்தாலும் தேவன் நம்மளை காத்துக் கொள்வார் ஐயா. ஆமென். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். ஆமென். நம்ம தேவனோடு இருப்போம். நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம், ஒரு மனதுக்கு வருவோம். மீண்டுமாக இவ்வளவு காரியங்களாம் தெரிஞ்சா ஆனால் நம்மளிடத்தில் அன்பில்லாவிட்டால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆமென். சகோதரிகளே, ஆமென். பெரிய ஊழியக்காரன் சிறிய ஊழியக்காரன் ஆமென் கிடையாது.
நம்ம தேவனுடைய ஊழியக்காரர். அதே போல ஆமென், பெரியவன் சிறியவன் கிடையாது. ஆமென், படித்தவன் படிக்காதவன் கிடையாது. கருப்பு வெள்ளம் கிடையாது. உயரம் குள்ளம் கிடையாது. அழகு அசிங்கம் கிடையாது. ஆமென், நம்மெல்லாம் கிறிஸ்துக்குள்ளார எல்லாம் சரிசமம் ஐயா. ஆமென், எல்லா மக்களும் ஒவ்வொரு ஆமென் ஒவ்வொரு ஆமென் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஆமென், ஹalleluya. எல்லாருக்கும் ஒரே மரியாதை, எல்லாருக்கும் ஒரே உபசரிப்பு, எல்லாருக்கும் ஒரே ஆமென் மதிப்பும் மரியாதையும் அன்பும் செலுத்தி நம்ம தேவனுடைய குடும்பமாக மக்களுக்கு சாட்சி கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய சாட்சி. ஆமென். மற்றவங்க நம்ம பார்க்கும் போது இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லவா? இயேசுவே, நீங்க அதெல்லாம் போச்சு. ஆமென், அன்பு போச்சு, ஆமென், உபசரிப்பு போச்சு, ஒருத்தர் விசாரிக்கிறது போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரம் செலுத்தி ஜெபம் பண்றது போச்சு. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு வார்த்தை அதிகம், கிரிகை குறைவு. ஆனால் முன்ன வந்துட்டு ஆமென், வார்த்தை குறைவு, கிரிகைகள் தான் அதிகமாக இருந்தது. ஆமென். அதான் நம்ம தேவ குமார குமாரத்திகள் சகோதர சகோதரிகளே, அந்த அன்பின் நம்மெல்லாம் ஒரு குடும்பமாக கூடி மெய்யான காரியமான நம்ம தான் மெய்யான குடும்பம். நித்தியமா தேவனுடைய பிரசனத்துல ஆமென் வாழ போற மெய்யான குடும்பம் நம்ம தான். அததான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, the household of faith comes first. Help me. விசுவாசத்துக்குள் விசுவாசத்தை, அதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விசுவாசத்துக்குள்ளார உள்ள விசுவாசத்துக்குள் நான் எனக்கும் தாயார் இருக்கிறேன், எனக்கும் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சரியா, நல்லது. ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசத்துக்குள்ளார இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் என்னுடைய மேயான குடும்பம். ஆமென். அவர்களுக்கு தான் முதலிடம், அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன், கொடுப்பேன். அப்படித்தான் நம்ம இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூடி வரோம் இல்லையா, இது எங்கே இருந்து வருது? இது தேவனிடத்தில் வர தேவனுடைய அன்பு. ஆமென். Praise the Lord. மீண்டுமாக வெள்ளிக்கிழமை சந்திப்போம். இந்த வெள்ளிக்கிழமை ஆமென் அல்லேலூயா டேனியல் 9வது அதிகாரம் அந்த 70வது வருஷத்து காரியத்தை கொடுத்து நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த டேனியல் ஆமென் 2வது அதிகாரம் ஆமென் 7வது அதிகாரம் இன்னும் இவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆமென். ஆனால் மெதுவாக நம்ம போவோம். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். சகோதர சகோதரிகளை, சத்தியத்தை தேவன் ஏன் வெளிப்படுத்துறார்? நம்மளை தயார்படுத்துறதுக்காண்டி தான். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. God bless you.